What's up, rascals? Before we get along too much further, இந்த பாட்காஸ்ட்ல முக்கியமா அடல்ட் தீம் இருக்கு, செக்ஷுவல் கண்டென்ட் இருக்கு, அப்புறம் ஸ்ட்ராங் லாங்குவேஜ், வார்த்தையெல்லாம் அப்படியே ஓடும். கெட்ட வார்த்தைனா அப்படி ஃப்ளோல வந்துட்டு இருக்கோம். Basically, it's for a matured and less sensitive audience. அதனால தான் listener and viewer discretion is advised. Alright, enjoy the show. What's up, ladies and gentlemen? Welcome to the brand new episode of Toss Up. இந்த வாரம் மறுபடியும் வந்துட்டு உங்கள் Toss Up boys. எப்படி இருக்கீங்க? பல வருஷத்துக்கு அப்புறம் பிற்பாடு என்னது பாய்ஸ்னு புரியும். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? போன வாரம் வந்து நம்ம வந்து கெஸ்ட் வச்சிருந்தோம். ஆனா இந்த வாரம் ஒரு ஸ்பெஷல் வாரம். ஏன்னா இது அந்த first month of July. First week of July. Okay, first week of Julyனால டாவியூ வீடியோ ஃப்ரைடே வந்திருக்கு. ஆமா வந்திருக்கா இல்லைன்னு தெரியல. அண்ட் ஆல்சோ காதலா வந்திருக்கு. டேய் இது நீ வந்து ஹூக்கா பண்ண காதல்டா. ஐயோ முதல் எபிசோட் இப்படி இருக்க. மியூச்சுவலா இருந்தா அது பிரேக்கப். மியூச்சுவல்னா அது பிரேக்கப் இல்லடா, அது ஒன் சைடட் பிரேக்கப். அப்ப அந்த பொண்ணுட்டு நீ சொல்ல, அந்த பொண்ணுட்டு சொல்லாம இன்னொரு பொண்ணோட வெளியே இருக்க. சோ நம்மளுக்கு முதல் கால் யாரு வரும் முன்னாடி? லெட்ஸ் வெல்கம் யூ டு தி ஷோ. இதையாவது நம்புவியா? ஐ லவ் யூ. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். அந்த எபிசோட்ஸும் நீங்க போய் பார்க்கலாம். அந்த எபிசோட் பிடிச்சிருச்சுன்னா அந்த சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா, இங்க நாங்க ஃப்ளோ வந்து அங்கேயே தள்ளி விட்டுறோம். இங்க வாங்க, அங்கேயே இங்கே போங்க. ஆனா டாவி இந்த வாரம் வந்துருச்சு. ஆமா, வாரம் வருமா? வாரம் வருமானு சந்தேகம் தான். வாரம் வராதா? மேபி 2 வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி வரும். ஓ, நீ 2வது எபிசோட் ஷூட் பண்ணிட்டியா? இன்னும் இல்ல. அப்ப நான் 2 வாரத்துக்கு இல்ல, இது ரிலீஸ் பண்ணாதான் அதுக்கு அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ண முடியும். இந்த எபிசோடே 1 மாசத்துக்கு முன்னாடி ஷூட் பண்ணேன். இது 1 மாசம் கழிச்சு வருது. ஒரு எபிசோட் 1 வருஷத்துக்கு முன்னாடி ஷூட் பண்ண. அப்புறம் அதான் வேல்யூ. அடிக்கடி அந்த வேல்யூ இல்ல. அப்ப டாஸ் அப் வந்து அடிக்கடி வரதுனால வேல்யூ இல்லையா? எதிர்பார்க்க மாட்டாங்களா? அதான் வாரம் வருது. அதான் முன்னாடி பாரு, எதிர்பார்த்து ஆடியன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய டக்கு மகன் எப்போ வருவாரு. ஆனா நம்ம 2-3 வாரம் கமெண்ட்ஸ் படிக்கல. ஓ ஓகே. சோ அதான் இந்த வாரம் வந்து கமெண்ட்ஸ் படிக்கலாம் இருக்கோம். ஆக்சுவலி போன வாரம் எபிசோட் வந்து கொஞ்சம் லேட்டா வந்துருச்சு. ஆமா, என்ன பிரச்சனை? 45 minutes லேட்டா வந்துச்சு. 45 minutes 8:45 தான் வெளிய வந்துச்சு. Because one I had to check the technical difficulties. 5 பேர் இருக்கறனால என்னோட மைக் வந்து கிளியரா இல்ல. மஃபிள்டாவே இருக்கும். அண்ட் ஆல்சோ என் மைக் பேசுறதுனால இந்த சிஸ்டம்ல இருந்து இது ஆனா நம்ம 4 பேர் 5 பேர் பேசுறதுனால ரொம்ப ஓவர்லேப் பண்ணிட்டு இருந்துச்சு. So I had to like go one by one. அதுவும் like the starting was a bit நம்ம எல்லாரும் பாட்டி பேசி நம்ம ஒரு ஃப்ளோ பண்ண யாரும் பேசல. அதனாலதான் மங்களேஷ் டேவ், just a small feedback from a fan. கொஞ்சம் கோவமா இருக்கு. This episode felt a little slow and less engaging. It might help to ask the guests upfront if they have any interesting stories or experience to share, so the episode doesn't feel like a missed opportunity. I'd love to see each week make the most of the guest presence. Thank you all the effort put in. அப்போனா போன வாரம் எபிசோட் வந்து போரிங்கா இருந்துச்சுல? இல்லை, என்னன்னா போன வாரம் எபிசோட் வந்து because the director was a bit introverted, he didn't talk a lot. ஆமா, ஸோ அந்த எபிசோட் நான் 3 பேர் பேசுகிறேன். 2 பேர் வந்து கதை கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு இல்லை இருக்கு கதையே இல்லை. But it's okay. Sometimes some episodes be like that, but that's okay. We'll try to manage to give you better experience. ஏன்னா எல்லாரும் அவ்வளோ எனர்ஜெட்டிக்கா இருக்கும், எதிர்பார்க்க முடியாது. அவ்வளோ பெரிய சங்கரே எல்லா படமும் ஹிட் கொடுக்குறதுலடா. அப்புறம் டிலு ஸ்ரீகாந்த் 815 சார் நல்லா இருக்கீங்களா சார்? One thing I know for sure, கடைசி உங்க வீடியோல பார்த்தேன். if Tamil cinema was a cause, Purna be the gold medalist. Yeah, the way he instantly drops situation dialogues, I remember the song lyrics is too good. என்னடா சொல்ற? ஆமாவா? என்ன பண்ண எனக்கே தெரியல. சிலத்துல என்ன பண்றேன்னு எனக்கே தெரியல. எந்த இடத்துல எப்படி நடந்திருக்கும், என்னமா இருக்கும்? டைம் போடுங்கடா அடுத்த வாட்டி. அதான் எந்த டைம். ஆனா இதான்டா Vaisiri say the guest Vijay and Purna looks the same guys. At first I thought they're both siblings. You guys are rocking. நான் குரு பேசுறேன். நான் குரு தாண்டா பேசுறேன். அடையாளமே தெரியலடா. அதுல நான் அப்படியே shock ஆயிட்டேன். சார் நான் ரொம்ப நாள் வந்து இந்த பர்சனுக்கு சொல்லான்னு இருந்தேன். சுபாஷினி. Okay, This person has been the first commenter for every video that we have been doing. Oh, ஆமாவா? 6 to 8 months. பார்த்தேன். ஆமா, 6 to 8 months consistently she's number 1 commenter. So I just want to give a big shout out Subhashini and Subhashini.
ஸோ நிறைய பேர் வந்து கேட்டீங்க எங்கே வந்து இந்த ஹாண்டட் ஹவுஸ் vlogs and everything. Okay, the thing is we already இந்த சிச்சுவேஷனை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு பாக்குறீங்களாடா? பார்த்துட்டு தானே இருக்கோம். we are asking permission from them. ஏன்னா நம்ம வந்து லேட் நைட் போறதுனால போலீஸ் பெர்மிஷன்லாம் தேவைப்படுது. And we don't trespassing ஆயிரும். Yeah, and also like because last time அந்த சுடுகாட்டு போகும்போது trespassing கேஸ் வந்தனால we are going through by the law. பேர் எந்த இடம்னு நான் சொல்ல விரும்பல. வீடியோ Surprise ஆ பார்த்தா வச்சுக்கோங்க. உங்களுக்கே தெரியாது. ஆனா அது மீமால இல்ல ஆனா ஒரு இடம். ஓகே, நமக்கு டிராவல் பண்ணோம். we shooting from 8 to 1 am. Okay. 8 pm to 1 am. ஏன் உனையும் they cannot give us permission after that. ஓ ஆமாவா? ஆனா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடம். ஆனா இந்த இடத்து வந்து நம்ம வந்து நீங்க போய் பார்க்கும்போது அது வந்து அது எக்ஸ்ப்ளோரிங் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. Okay, this is one of the top 10 haunted place in Malaysia. ஆமாவா? அட்லீஸ்ட் தட்டினா அது வந்துடும். அந்த இடம் ஒன்று இருக்கு. அந்த இடத்துல வந்து ஒரு இடம் வந்திருக்கு. But we checking with the authorities whether we can shoot it or not. Okay. They will get back to us by this week, and once we get the go, செம. நம்ம நேரம் அங்கே தான் இறங்குறோம். If we don't, we have another alternative as well. அதையும் பெர்மிஷன் தான் கேட்டுட்டு இருக்கிறோம். Okay. அதெல்லாம் வந்துடும். So with that being said, இந்த வாரம் நம்மளுக்கு வந்து நிறைய கதை இருக்கு. நிறைய கதை இருக்குடா. என்ன கதை இல்லையா? என்ன கதை இருக்கிற மாதிரி பாக்குறேன். எடுத்தோனே அந்த பில்டப் அங்க இருக்க பத்தியா? எக்ஸ்பெக்டேஷன் வச்சு மேல பொதுவா வந்து என்னது புள்ளியார் சொல்லி வந்து பூனை நினைப்பான். ஆனா இந்த வாரம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குனால முருகன் சொல்லியா? முருகன் சொல்லி கிரீசே. ஓகே, இது வந்து ரீசனா நான் வந்து ஒரு ஷூட் பண்ணியிருந்தேன். அது நான் ஒரு சின்ன இது பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. எல்லாம் பேயும் வச்சு அடிக்கலாம்னு பிளான் பண்ணிட்டேன். பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். ஸோ இது இந்த மால் வந்து மாலா? இது ஒரு மால். ஏன்னா எனக்கு ஒரு பாத்ரூம் வேணும். பாத்ரூம்ல தான் பேய் வச்சு அடிக்கிறேன். அதுக்கு என்ன மாலுக்கு போனேன்? அது என்ன மால் பண்ணல. நான் இந்த பையன்ட்ட சொன்னேன், ரோஹன் சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு ஒரு பாத்ரூம் வேணும், ஆனா பார்க்கறதுக்கு வந்து பழைய காலத்து பாத்ரூம் மாதிரி இருக்கணும் அப்படின்னு. ஸோ அவன் தேடி பார்த்துட்டு இருக்குனே ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஓகே, நைஸ். ஆக்சுவலி லுக் எஸ்தெட்டிக். பழைய காலத்து இந்த மோசிக்லாம் மாதிரி இருந்துச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ண மொத்தம் வந்து ரிஹர்சல் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டே அங்கே ஃபைட்லாம் ரிஹர்சல் பண்ணிட்டு கோரியோகிராஃபிலாம் பண்ணிட்டு. ஸோ ஒரு இடமா இல்லை ஃபைட் ரொம்ப ஸ்மால் ஃபைட். ஸோ அங்கேயே கோரியோகிராஃப் பண்ணிட்டு போயிட்டோம். செகண்ட் டே ஷூட் பண்ணும்போது செக்யூரிட்டி கார்டு வந்தா ஃபியூ பேர் வந்தாங்க. நீங்க பாக்குறாங்க என்ன அப்படின்னு பார்த்துட்டு பாங்க செக்அப் சீனியா அடா மஞ்சா அன்டூட்டா அப்படின்னு சொன்னான். தமிழ்ல சொல்லு. தம்பி என்ன இருக்கு என்ன இருக்குன்னு இங்க ரொம்ப பேய் இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல சார். ஜீவன் அவன் என்ன பங்களாதேஷ் காட்டுறான் அப்படியே பேசுறாங்க. இது எப்படி தெரியும்? நம்ம டக்கு மகாராஜ் அந்த வீட்டு கணேஷ்க்கு டப்பு இதுக்கு அவரே பேசிருக்கலாம்டா. தெலுங்கு படத்துல தமிழ் டப்பு they had someone else dub for him but the same way he talks. அதுக்கு அவரே கூட்டு காசு கொடுத்துட்டு நீ பாக்கும்போது அந்த கூட்டு வச்சு டப் பண்ணிருக்கலாம்ல. அக்கா முக்கிற மாதிரி பேசிக்கிட்டு தென் இன்னொரு செக்யூரிட்டி கார்டு வந்து லேட்டா வந்தான். ஆக்சுவலி அவன் அதுக்கு முன்ன வந்து ஒரு அபாங் வந்தாரு. அவர் வந்து மாமா தமிழ் அவர் வந்து மாமா மிக்ஸ் மல்லே மிக்ஸ் இந்தியன். ஓகே, வந்துட்டு யோரம் சும்மா பாட் அப்பா அப்படின்னு கேட்டாரு. என்ன பண்றீங்க அப்படின்னு. வாட் a vision, what a thought. அவங்க பார்த்தா அப்படிதான் பேசியா? ரஜினிகாந்த் அப்படிதான் பேசியா? நீங்க என்ன பண்ற? என்ன சார் உங்களை பார்த்தோன்னு திருச்சிருச்சு. அவ்வளோ ஹாட்டாவா இருக்கு. நான் சொன்னேன் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன்னு. என்ன ஷூட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. இல்லை ஒரு ஃபைட் வீட்னு சொல்லிட்டு ஃபைட் காமிச்சிட்டு இருந்தேன். இங்க பாத்துருங்க, இங்க பேய் வந்து நிறைய இருக்கு. நிறைய இருக்கா? அப்படி ஒன்றும் தெரியலையே சார். பேய் நிறைய இருக்கு. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? சொல்றேன், நானே பேய் தான் சார். அது எப்படி இருக்கும்? ஏன்னா முத நாள் வந்து யாருக்கும் தெரியல. நாங்க போனது செகண்ட் டைம் வந்து கொஞ்சம் ஏர்லியா போயிட்டோம். சோ எல்லாரும் வந்து ஒருத்தரும் வந்து காசு சொல்றான், இந்த இடம் தெரியுமா, இது ஒரு பயங்கரமான இடம், எல்லாம் வரம் போறலாம் பில்டப் பண்ணிட்டு. அதான் அவர் கால் எடுத்த வச்ச இடம் என்ன தெரியுமா? The man doesn't make the place, the place makes the man. அப்புறம் வந்து சொல்லிட்டு இருக்கான், இந்த பொம்பளை பாத்ரூம்ல வந்து பொம்பளை பாத்ரூம், அங்க ஒரு லேடிஸ் பாத்ரூம் இருக்கா. லேடிஸ் பாத்ரூம் வந்து நடக்கிறது அதெல்லாம் கேட்கும். சரி, இந்த செக்யூரிட்டி கார்டு வந்து மேல் ஃப்ளோருக்கு போவே மாட்டான். இது ஒரு அபெண்டன்ட் மால். ஓ, இஸ் அபெண்டன்ட், கம்ப்ளீட்லி அபெண்டன்ட். ஆனா கீழ் ஃப்ளோர்ல மட்டும் தான் வந்து ஷாப்லாம் இருக்கு. அம்பாங்ல இருக்கு இந்த இடத்துல. அம்பாங்ல மேல எல்லாம் வந்து ஒரு 3 ஃப்ளோருக்கு மேல வந்து கடலாம் இல்ல. ஓகே, ஒண்ணுமே இல்ல, எம்ப்டி ஃப்ளோர் கம்ப்ளீட்லி. அமனமா இருக்கு. அமனமா இருக்கு.
நான் சூத்து மூடிட்டு கொஞ்ச நேரம் உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷனில் இருக்கு ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ, தப்பா எடுத்துக்காதீங்க. ஷூட் பண்ணது வந்து ஆக மேலே உள்ள 4th ஃப்ளோரில். அப்போ யாரும் வர மாட்டாங்கன்னு. ஸோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேடா ஆரம்பிப்போம்னு சொன்னால் லைட் போயிடுச்சு. இது நீ எடுத்த லைட்டா? இல்லை, ஃப்ளோர் லைட் போயிருச்சா? ஆமாம், அந்த அப்பாங்க தான் வந்து நம்ம ஷூட் பண்ணக்கூடாது சொல்லிட்டு லைட் அடிச்சு போயிருக்கோம். ஓ, நீ அப்படி மனசு சேர்த்துக்கிட்ட. இதுவே நாங்களா இருந்தா பேய். அப்போ தான் வந்து இந்த மாமா அப்பாங்க வந்தார். லைட் போனதுக்கு அப்புறம் வந்தாரு. வந்து நான் நினச்சி ஒரு டெக்னீஷியன் போல இருக்கு வந்து லைட் அவர் பார்த்துட்டு இருக்காரு லைட்லாம் அடிச்சுட்டு. அப்படியே நான் பார்த்து ஓகே டெக்னீஷியன் தான் அப்படின்னு. நான் ஒன்றுக்கு போகிறேன். நான் இருக்கேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. அப்போ அவர் ஒரு கதை சொன்னாரு. இவ்வளோ ஏன் நான் இந்த இடத்துலயும் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், ஒர்க் பண்ணும்போது லேட் பண்ணும்போது நிறைய பார்த்துருக்கேன். அப்போ நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம், பேய் இப்போ இந்த இடத்துல இந்த பாத்ரூம் பார்த்தீங்களா அப்படின்னு. அவருக்கு தெரியாது நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்றது அவருக்கு தெரியாது. சண்டை மோட்டரம் போடுறது மட்டும் தெரியும், பேயை வச்சு அடிக்கிறன்றது தெரியாது. பார்த்துருங்கய்யா உங்க யங் ஜெனரேஷன்லாம் அப்படி இருக்கீங்க, உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்கிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆளுக்கு தெரியல, அதான் பேசுறதே பேய சூத்தடிக்கிறவன் பேசிக்கிட்டு இருந்தா. உண்மையில இந்த ஆள் சொல்லுது இவனா தக்கு இருக்கா கலாம் சைச்சு எடுத்து வந்து நான் பார்த்துட்டு பயந்துருவீங்களா நான் சொல்றேன் அந்த கதை அப்படின்னு சொல்லுங்க. ஸோ அப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆக்சுவலி அவர் அந்த புடு ஏரியா கிட்ட வந்து மோட்டர் பைக்கில் போயிட்டு இருந்திருக்காரு. இப்போ அந்த பிரிட்ஜ் கிட்ட வந்து ஒரு பையன் நின்றுட்டு இருந்திருக்கான். மழை பெய்யுது. ஓகே. இவருக்கு வந்து ஸ்கூல் சட்டை போட்டு ஒரு பையன் வந்து மலையில் வந்து போயிட்டு இருக்கும், மலையில் நின்றுட்டு இருக்கானே என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயிட்டு யூட்டன் அடிச்சுட்டு திருப்பி அந்த பையன் வந்திருக்காரு. பையன் அங்கேயே நின்றுட்டு மலையில் நின்றுட்டு இருக்கான். இவர் கேட்டிருக்காரு ஏய் எங்கே போகிற அப்படின்னு. அந்த பையன் வந்து ஒரு சீன பையன் மாதிரி இருக்கான், மொட்டையாக இருக்கான். ஹி ஸ்பீக் இன் மெல்லே. மா பாலே ருமாலோ அப்படின்னு சொல்லியிருக்கான். சீனால லோன் ஆட் பண்ணும், அப்போதான் மக்களுக்கு தெரியும். இல்ல அது ஏன்னா இருட்டுல அவருக்கு தெரியல. இந்த வார்த்தை சொன்னதும் அவருக்கு வந்து ஓ இருட்டுல ஒரு சின்ன பையனும் தெரியல, வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். இல்ல இல்ல அது அவன் பார்க்கறதுக்கு வந்து இருட்டார் எக்ஸாக்டா தெரியல. சீன This is an unwanted statement irrelevant to the current situation. இவர் வந்து ஏறான்னு சொன்னதும் ஏறா நான் உன்னை வீட்டு போய் கொண்டு போய் விடுறேன். சின்ன பையனை அவன் மோட்டர்ல கால் எடுத்து வைக்கல, டக்குன்னு உட்காந்துட்டான். இவர் எப்படி எவ்வளவு தெரியுமா அவருக்கு என்ன சந்தேகம்னா ஓட்டிக்கிட்டே வராரா இல்ல அவன் எப்ப கால் வச்சான். ஏன்னா இப்ப கால் வச்சு உனக்கு இந்த வெயிட் தெரியும். இப்போ ஓகே அப்படி சொல்லல, சரி ஏறு நான் வீட்டுல போய் விடுறேன்னா அவன் சைலண்ட் பார்ட்டி தான். ஸோ போற வழியில வந்து அவன் பார்த்து காட்டிட்டு போறான் எங்க போனோன்னு. சின்ன பையன் ஒரு ஹைவே தாண்டிட்டு ஒரு லோரங்களை போய் ஒரு லோரம் காமிச்சிருக்கான். ஒரு லோரம்னா ஒரு சந்து காமிச்சிருக்கான். ஒரு சந்துல போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் அவர் இந்த இடத்துல ஏரியாவில் தான் இருக்கு. புடு அம்பாங்க இந்த ஏரியாலாம் வந்து ஒரு மெமங் ஹி நோஸ் எவ்ரிவே எங்க போனோன்னு. இந்த சந்தை இவர் அது வரைக்கும் பார்த்ததும் இல்லை, இந்த பாதை இது வரைக்கும் அவர் பார்த்ததும் இல்லை. ஸோ போய்கிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் வந்து பழைய ஸ்கூலு அவரே யோசிக்கிறாரு இதெல்லாம் எங்க இருக்கு, இந்த ஸ்கூல்லாம் இந்த மாதிரி ஸ்கூல்லாம் இங்க இருந்துருச்சா, நம்ம தான் பார்க்காம விட்டுட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் வந்து he is about 50 போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து சுடுகாட்டெலாம் இருக்கு. சுடுகாட்டெலாம் தாண்டி போயிட்டு இருக்காங்க. இவர் வந்துட்டு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பையன் கேட்கறாரு. இவ்வளோ தூரமா வீடு இருக்கு அப்படின்னு. பாட்டில் போகுது மோட்டர் பைக்ல. தம்பி இன்னும் போமா தம்பி என்ன தூங்குற. ஒரு கட்டம் வந்ததும் இதான் அங்க டேர்ன் பண்ணா என்னோட வீடு இருக்கும்னு சொல்லிடுறான். அதே அவர் இப்படி டேர்ன் பண்றாரா, இவரு இன்னும் அந்த ட்ரிப்பிங்ல இருக்கா தெரியுமா, அவன் இறங்கி நடந்து போயிட்டு இருக்கான். ஓ இது மாதிரில அந்த ஏதோ ஒரு படத்துல காடி இப்படி ட்ரிஃப்ட் பண்ணனே அந்த இது டிரைவர் இப்படி நடந்து போற இது சஞ்சய் ஒரு என்ன பண்றது சிங்கம் ஹிந்தி காடி வந்து நடந்து போறேன். மங்கத்தாலே பண்ணார் அர்ஜுன் வந்து மங்கத்துல காடி ஏத்துவாரு. சிங்கம் நடக்காத என்ன ஸ்டைல். அவர் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வளைக்கிறாராம். மோட்டர் வளைச்சிட்டு இப்படி பிரேக் கூட பண்ணல. பிரேக் பண்றதுக்கு முன்னாடி அவன் நடந்து போயிட்டு இருக்கான். ஏறணும் தெரியல, இறங்கணும் தெரியல. ஆள்கிட்ட பார்த்தா நாங்க பைக் எடுத்து ரைட் எடுத்து
பாட்டு கேட்டு போதா ஓ வாட்ஸ் அப் ப்ரோ. ஸோ இவர் அவன் போயிட்டான் அப்படியே போயிட்டு அங்க போயிட்டு தாட்டா காமிச்சிட்டு இருக்கான். ஸோ இவர் வந்துட்டு அவங்க அப்பா அம்மா நான் திட்டுறேன் தனியாக விட்டுட்டு இவ்வளோ தூரத்தில் பயில விட்டுட்டு இந்த ராத்திரி ஏற்ற போயிடா சொல்லிட்டு ஒரு மோட்டரை பார்க் பண்ணிட்டு அவன் பாட்டில் மேலே ஏறி போயிட்டானா. ஏறி போனது ஆக்சுவலி இது எப்படி இருக்குன்னா அந்த ஒரு என்டையர் ரோ ஆல் லுக் சேம். அது ஒரு ரோ மாதிரி இருக்கு, எல்லாம் ஷாப் லாட் மாதிரி இருக்கு. ஆனால் வீடு எப்படி இருக்குன்னா இந்த எப்படி சொல்றது அது சர்க்கிள். அது சர்க்கிள். அதில் அதுக்கு பேர் இருக்கு ஓட்டை. இருறா வேற ஏய் கூட்டு போங்கடா. அந்த ஒரு பைப் மாதிரி இருக்கு, அவன் அதுக்குள்ள தான் நுழையறான். எல்லாமே கியூபா இருக்கு. ஸோ அது he had the house had a hole la. இல்ல வீட்ல ஓட்ட இல்ல, வீடே ஓட்ட. இது எப்படி நான் சொல்லி புரியும்? இல்ல எனக்கு புரியுது எனக்கு புரியல. You are really a God gifted child. இமேஜின் கத்தி படத்துல விஜய் பைப்ல இறங்க வரதுமா அந்த மாதிரி அவன் அந்த வாட்டர் குள்ள போயிருக்கான். கரெக்ட். அது வந்து ஓகே ஹாபிட்டோட வீடு பார்த்திருக்கியா? ஹாபிட் அந்த ஒரு கதவு வந்து ரவுண்டா இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கு. ஸோ his house is like circle, completely circle. உள்ளுக்கு வந்து கேட் போயிட்டு இருக்கு. ஸோ இவர் பார்த்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, யோசிக்கவே முடியல, அதை எக்ஸ்பிளைன் கூட பண்ண முடியாது. ஆமா இது என்ன ஸ்ட்ரக்சர் அப்படி சொல்லிட்டு இவரும் போயிட்டு இருக்காரு. அது எப்படி இருக்குன்னா உள்ளுக்கு போன தூரமா இருக்கிற மாதிரி தானே இருக்கும். 2 அடி எடுத்ததும் படிக்கு மேல கதவு, படிக்கு மேல கதவு இல்லைன்னா இது என்ன ஸ்ட்ரக்சர்? இது வெளியே பார்க்கும்போது சர்க்கிள், 2 அடி எடுத்ததும் படி வந்துருச்சு, படி வச்சதும் பக்கத்துல பார்த்தா கதவு வந்து இந்த சைடு இருக்கு. ஓ ஸோ இவர் பார்த்துட்டு என்ன ஸ்ட்ரக்சர் நீ கேட்டியா இல்லையா சார்? இங்க இருக்கு லொகேஷன் ஷூட்டிங் நிறைய இருக்கும். ஸோ இவர் ஏறி இருக்காரு பார்த்தா ஃபுல்லா வந்து இது ஸ்பைடர் வெப். அந்த கதவுல வந்து ஒரு சீன பேப்பர் ஒட்டி இருக்கு. என்ன பேப்பரா? இந்த எழுத்துல எழுதி மஞ்சள் கலர்ல ரெட் கலர் சைனீஸ் நியூஸ் பேப்பர். இதை பார்த்ததும் மனசனுக்கு வந்து ஒட்டமெல்லாம் சிலுத்து போய் நம்ம ஏத்திட்டு வந்தது பேய் தான் தெரிஞ்சிச்சு. ஸோ அப்படியே பின்னாலே ரிவர்ஸ்லயே வந்துட்டு ரிவர்ஸ்லயே முருகேசா எருமெல்லாம் வச்சிருக்காரு, அது யானை முருகேசா. அவரு இருந்தது ஒரு காடு மாதிரி இடம். மோட்டர் பைக் எடுத்துட்டு ஒரு நாட் ஈவன் 100 மீட்டர் வந்து சிட்டி வந்துருச்சு. ஓ அவ்வளவு தூரம் உள்ள வரல அவரு, சிட்டி வந்துருச்சு. தென் யூ ஃபீல் லைக் எப்படி திரும்பி போன்னு சொன்னா இந்த வேல போனா திருப்பி அது ஹைவே தான். இப்பதானே இவ்வளவு தூரம் உள்ள இவ்வளவு தூரம் வந்து ப்ளூ சிட்டில வந்து. ஸோ தி டை ஜஸ்ட் வென்ட் டு ஹெல் ஓ கோஸ்ட் லேண்ட். பேயோட இடத்துக்கு போயிட்டா வந்தேன் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்ல. ஸோ அவருக்கு எல்லாமே கன்ஃபியூஷன். ஸோ இதுலேருந்து அவர் தெரியும் யூ கேன் என்டர் த, அவருக்கு வந்து பிலீஃப் இருக்கு தட் யூ கேன் என்டர் த கோஸ்ட் டைமென்ஷன்ஸ் அண்ட் கம் பேக் அந்த மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு கோஸ்ட் டைமென்ஷன் போயிட்டு வந்திருக்காரு அப்படின்றத என்கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த கதை சொன்னாரு. ஸோ பாரு லைஃப்ல வந்து இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ நல்ல கதை எனக்கு தோசாப் சொல்லி வலிக்கே வந்து சாமி கதை கொடுக்குது. எல்லாம் தேடி கேட்டு கேட்பேன். நைட் டைம் வந்து ரோஹனுக்கு மேக்கப் போட்டு விட்டாச்சு. பேய் மேக்கப். அவன் இப்படி திரும்பி தானா எல்லாம் காட்சா இருக்காங்க, கேமரா வச்சுட்டு இருக்கோம் ரோலிங் அப்படின்னு. அவன் வந்துட்டு ஓ யோராங் பாப்பா நீங்க புறம்பானா அப்படின்ட்டு அவன் திரும்பி பார்த்தான். ஓய் அப்போ யோராங் பா யார்? செக்யூரிட்டி. இதுல என்ன தரமா கதை, அவன் அவனை பார்த்து காஜி ஆயிட்டான். சிரிச்சுட்டு நீ லக்கிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏலா அப்படின்னு சொல்லிட்டு அவன் திறந்து காமிக்கிறான் வேற லக்கிலா அப்படின்னு. நல்லா பாரு கையடி ஆபீசர் பாத்தியா எங்க யோரங் அப்போ யோரங் போட்டுங்க புறம்பா நீ மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை விட்டு நான் வச்சுக்கிட்டு இருந்தேன் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க பொம்பளை வச்சு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுப்பேன். எனக்கு தெரியல பாரு ஆம்பளை பையன் சொல்லிட்டு இப்படி பிடிச்சிட்டான். அடியாத்தி எனக்கு அப்பதான் புரிஞ்சிச்சு பேய் வந்து பேய் இல்ல காடு தான் பேய், காக்க வந்ததான் பேய். அவன் இல்ல அவன் காஜி அவன் டெஸ்ட் பண்றான் உண்மையிலே ஆம்பளை பொம்பளையானு. ஓ அந்த மாதிரி அமுக்கிட்டு போயிட்டான். அவ்வளவுதான் அமுக்கிட்டு போயிட்டான். ஓகே இதுல வந்து என்னன்னா ஒரு விஷயம் நடந்துச்சு. அவன் சம்பவம் பண்ணானா செக்யூரிட்டி கடை எங்களுக்கு சதி பண்றானான்னு தெரியல. அவன் வந்து வெளியே ஷூட் பண்ணிட்டு இருந்தானா, அதுக்கப்புறம் அவன் இருந்தானா எனக்கு தெரியாது. ஸோ நான் வந்து ரோஹன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஓகே எனக்கு அப்பெல்லாம் சிரிக்காத, கொஞ்சம் அழுவுற மாதிரி இருக்கணும் ஆனா அதே சமயம் சிரிக்கிற மாதிரி இருக்கணும். இல்ல 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 ரசிகமா மாதிரி சிரிக்கல, இப்படி இந்த டோன்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ரோஹன் அதே மாதிரி பண்றானா, ஒரு சத்தம் எங்க வச்சு இன்னொரு தெரியல, எல்லாரும் பாக்குறாங்க. இப்ப இந்த கேட்டு குரல் வந்து சின்ன பிள்ளை குரலா பொம்பளை பிள்ளை குரலா என்ன குரல்? ஒரு பொம்பளை சிரிக்கிற குரல்.
ஸோ அது வந்து வீடியோ தட்டி போட்டாங்களா, ஆனால் இது எப்படி இருக்குன்னா ஒரு ஃபோன்லேருந்து கேட்டால் அப்படி இருக்கும். அப்போ வந்து ஒரு இடத்துல வந்து ரோஹனை யாரும் தட்டி கொண்டாங்க, தட்டுக்குனுச்சு. சொன்னேன், இங்கே பாரு, எவனாவது நீங்களே தட்டி கொண்டாலும் செருப்பால் அடிப்பேன். ஏன்னா இதை உளுந்த பாடு பேய் தான் வந்து அடிச்சுட்டேன்னு சொல்லி நம்ம மானத்தை வாங்குவாங்க. நான் பேயை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு, ரணரணமா ஆயிரும். யாருக்கோ அப்புறம் கேட்டு ஒண்ணு பண்ணல நீ. அது ஏன் நீ போய் கண்டுபிடிக்கல என்ன குரல்னு? நான் சொன்னேன் பேர்னாலும் பரவாயில்ல, அதுக்கும் அது சீன் வச்சா ஜோக்கா தான் இருக்கும்னு சொன்னேன். நீயே போய் தேடல தனத்துல? இல்ல தெரியல, ஆக்சுவலி அது போனா கூட இருக்கலாம். இல்ல ஆக்சுவலி அந்த இடத்துல வந்து பூனை இருந்துச்சு, தெரியல, பூனை கூட சட்டம் போட்டுருக்கலாம், நம்ம காதுல அப்படி கேட்டிருக்கலாம். ஸோ இட் குட் பி எனி ரீசன், எனக்கு தெரியல. பிகாஸ் அது அந்த டைம்ல பூனோட சிரிக்கும் தெரியல. வலிக்கிற பூனை. ஓகே, ஒன்னு அந்த செக்யூரிட்டி கார்டு வந்து பேட் புசி அது கொசு காது இல்ல சிரிக்கிறது அவர் போய் ஓடல. என்ன டால்பி அட்மாஸ் சிஸ்டமா? இல்ல இப்ப இந்த சிரிக்கிறது இருக்குல்ல, இது வந்து நான் வந்து நம்புவேன். ஏன்னா இது வந்து ஒரு தடவை எனக்கே நடந்திருக்கு. MCO டைம்ல வந்து நாங்க பேய் கதை பேசுவோம். ஓகே, அது என்ன பேருனா இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு 4-5 பேர் ஒண்ணா சொல்லிருக்கேன். சோ அதுலயே வந்து இந்த 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 பொம்பளை பிள்ளை சிரிக்கிறது. ஆனா என்ன தெரியுமா, ரீசெண்டா நாங்க வந்து டீபங்க் பண்ணோம். இட்ஸ் ஆக்சுவலி சம்ஒன் வி நோ, அவளோட குரல் அது. பட் அந்த குரல் அந்த வீடியோல எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா அந்த நாங்க 4 பேர் இருந்தோம். எங்களுக்கு வந்து யாரும் சிரிக்க சத்தம் கேட்டு we all like okay fine இன்னும் சிரிக்கன்னு சொல்லி கால்லாம் பண்ணி ஓகே எதுவுமே வந்து நடக்கல முடிவு பண்ணிச்சு. அப்புறம் வந்து லைக் ரீசனா இப்போ இந்த இதெல்லாம் பத்தி பேசும்போது திருப்பி அந்த வீடியோ வா தட்டி பார்ப்போம் எங்க இருக்குன்னு சொல்லும் போது அந்த எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணோட குரல் அது. லைக் தட்ஸ் ஹவ் ஷீ லாவ்ஸ். ஓகே, ஆனா ரொம்ப எங்கேயோ ஆனா உங்களுக்கு எல்லாம் தெரியாது அப்படிதான் சிரிப்பானு. ஏன்னா அந்த 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 குரல் வந்து இப்ப நீ சொன்ன தெரியுமா இப்படிதான் கேட்டுச்சு. Actually I'm surprised that you didn't go and figure it out. எனக்கு ரைட்டா தோணுச்சு. நோ பிகாஸ் நான் அங்க அது பாத்ரூம், தேர் இஸ் நத்திங் நோவேர். ஓகே, பால்கனி இருக்கு, பால்கனி வந்து பூட்டி இருக்கு, அது எப்படி போறதுன்னு தெரியல. மேபி அது another access, I don't know. அது அந்த வெளியே அப்படியே பால்கனி சுத்தி போலாம் போல இருக்கு. ஸோ மேபி தெரியல, அந்த சைட் ஆளுங்க வந்து ஃபோன் லாண்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அது எனக்கு தெரியல. ஏன்னா இது நானே நிறைய வாட்டி கூட சம்டைம் ஷெல்லில் வந்து நைட்ல எண்ணெய் ஊற்றிட்டு பாத்ரூம் போகல, இதே மாதிரி தான் எப்படி கேட்டுச்சு. இன்னொட வெளியே வந்து பார்த்தா அந்த கூட்டுறவ வந்து டிக்டாக் பார்த்துட்டு இருக்கா. ஸோ லிட்ரலி அந்த அந்த அவ சிரிக்கிறது கூட வெளியேந்து கேட்கும்போது ஏதோ ஒரு பொம்பளை தான் சிரிக்குது. ஸோ தட்ஸ் வை அது நான் எனக்கு தெரிஞ்சிச்சு அது ஏதோ ஒன்று இருக்குது. பட் ஐ ஃபோக்கஸிங் ஆன் சோ மச் ஆன் மேக்கப். ரோஹனை மேக்கப் பண்றேன், மேக்கப் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப அதான் சிரிச்சிருக்கு போல என்ன இருக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி பெரிய லோகேஷ் அவர் உட்காந்துட்டு அவர் தான் மேக்கப் தெரியும். ஒரு நான் எடுத்துடுறேன், அவன் டைமிங் மிஸ் பண்ணிட்டான், கீழே இறங்கிட்டான். என் கால் நேரம் மண்டியில் பட்டுருச்சு தரமா, கொங்காஷன் ஆயிடுச்சு அவனுக்கு. ஆமா, அவன் கால் எனக்கு கொங்காஷனு, அவன் கால் வந்து பிடிச்சிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு எப்படி தெரியுமா, அந்த ஃபுட்பால்ல பந்துலாட்டு கால் பிடிச்சிட்டு உருண்டுட்டு இருப்பாங்களே, அந்த வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான் சைக்கோ. One thing about him, when he's extremely pain, எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நீ என்ன பண்ணுவ, கத்துவேன். அவன் உட்காந்து சிரிச்சிட்டு இருப்பான். அவனோட கோப்பிங் மெக்கானிசம் வலியை வந்து சிரிப்புல வந்து கோப்பிங் மெக்கானிசம். Actually it's very true. நான் கால் கை உடைச்சேன்ல, கை உடைச்சு நான் சிரிச்சிட்டு தான் இருந்தேன். விக்கிறான் அழுகுடா, சிரிப்பு தட்ட வருது, என்னடா பண்ண சொல்றேன். இப்போ நீ வந்து அந்த இது பிரகாஷ் பண்ண வர என்ன தெரப்பி, லாஃபிங் தெரப்பியா? அப்ப நினைச்சு பாரு, இந்த எபிசோட் நான் எப்பவும் சிரிச்சிட்டு இருக்கேன். நான் பார்த்துட்டு நான் இங்க புண்டையை பிடிச்சிட்டு மண்டை நான் போயிடுச்சு உனக்கு சிரிப்பா. Actually அவன் உட்காந்து இப்படி பிடிச்சி எடுக்கிறான், எனக்கு சிரிப்பு தான் வந்து சிரிச்சு எடுக்கிறேன். நான் கேட்டு இப்படா விழுந்துச்சுடு, நீ கால் திரும்பி நான் குனிச்சிட்டேன்டா மயிறு, நான் திரும்பின பிறகு தான் நீ குனிய வேண்டியது, நீ தாண்டா கொரியோகிராஃப் சொல்லி கொடுத்த, நீயே தப்பா டைமிங் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கு 2வது நாள் என்னைய எடுத்துட்டு போய் செஞ்சுட்டான், கையை உடச்சு விட்டான். ரிவெஞ்ச் ஆஃப் தி சிட்டி. இல்ல கை ரொம்ப ஃபாஸ்டா போச்சு, கை வச்சு இந்த தம் இருக்குல இங்க வந்து இங்க போச்சு. ஆமாவா, God damn right. தண்டுன்னு சொல்லும்போது நான் வந்து அவன் பையன் நல்லா இருக்கணும் எனக்கு தெரியல, நல்லா இருக்கணுமா என்னது. அப்போ வந்து நான் ஸ்டாண்டர்ட் 5 இல்லைனா 6, அப்போ வந்து ஸ்கூல் ப்ரீஃபேக். கேன்டீனில் வந்து ப்ரீஃபேக் வந்து வெள்ளனே போய் உங்களை சாப்பிட விட்டுருவாங்க. ஓகே, நீ ஏன்னா அதுக்கப்புறம் நீ தான் போய் அங்கெல்லாம் நிற்கணும்ல. ஸோ அன்னைக்குன்னு பார்த்து என் வேலை கேன்டீன்லேயே தான், கிங்குடா நாங்கன்னு சொல்லி
ஸோ வந்து கேன்டீனுக்கே வெள்ளனி போய் அதுக்கப்புறம் நீ லேட்டாக தான் கிளாஸ் ரூமுக்கு போவேன். ஸோ நான் வந்து இந்த கேன்டீனில் அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கேன், ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. நான் வந்து என்ன பண்ணேன், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவன் இன்னமும் வந்து வழி கேட்குறான், இது எப்படி போனேன். நான் அப்போ சின்ன பிள்ளை, இதுதான் நடந்துச்சு. நான் வந்து இப்படி கையை இப்போ நீட்டிட்டு அங்கத்தான் இருக்குன்னு அப்படியே போகிறேன். இப்படியே போகிறேன்னா என் முன்னுக்கு கட்டையா ஒரு பையன் வந்தான். நான் அவனை பார்க்கல தெரியுமா, ஏன்னா அவன் கட்டையா இருந்தான், நான் பார்க்கல. அப்போ அவன் தம்பி பார்த்துட்டானா? தம்பி பார்த்தேன், கட்டையா வந்துட்டான், மொட்டிட்டு அவன் கட்டையா இருக்கான். நான் அந்த நேரம் தெரியாது, நான் நேரம் அப்ப என்ன பண்ணிட்டேன், அவன் கண்ணை குத்திட்டேன். என் கண்ணு வேணும்னு கேட்டியா? ஓ அந்த அவன் கண்ணு குத்துற அளவுக்கு நீ எவ்வளவு ஹைட்ல இருந்திருக்க? ஒன்னு நான் அவன் ஆயில விட இருந்திருக்கணும், இல்லாட்டி இங்க இருந்திருக்கணும். இல்ல அவன் வந்து இங்க இருந்ததானா அப்ப நீ இப்படி கட்டி இருந்தியா? நான் இப்படி கட்டது இங்க இருக்குன்னு. ஓகே, அவன் கண்ணை குத்துறதுக்கு பிரச்சனை இல்லை. ஏன் தெரியுமா, அவன் கண்ணை குத்துனதை நான் ஃபீல் பண்ணேன். கண் உள்ளுக்கு லைக் லிட்டரலி இட் வெண்ட் இன் அந்த இந்த பீப்புள் லைக் இல்ல நான் இங்க குத்துனேன் தெரியுமா. நீ அந்த இந்த என்ன சொல்றாங்க, அந்த பால் தெரியுமா, ஸ்குவிஷி பால் தெரியுமா, அமுக்குனா ரொம்ப ஜெல்லிலாம் வெளியே வரணும். நீ அதை எப்பயாச்சும் நீ குத்தி சும்மா அப்படி வெளியே எடுத்திருக்கியா? ஐ ஃபெல் தட். நான் அப்படியே போயிட்டு ஒரு கதை நான் இப்படி எடுத்து அப்படியே போயிட்டேன் நேரம், அப்படியே நான் பார்க்கவே இல்லை பின்னால். அவன் என்னாச்சு, அப்படியே உட்காந்துட்டேன். அப்படியே சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா ஒரு சாரி தெரியாம நடந்து போச்சு. இல்லை அதுக்கப்புறம் நான் மறுநாள் அவனை பார்த்தேன், நல்லா தான் இருந்தான் நினைக்கிறேன். ஸ்கூல்ல அதே ஐ சே திஸ் பிஃபோர், ஸ்கூல்ல நான் முத ஃபர்ஸ்ட் டே ஆஃப் பிரைமரி ஸ்கூல் யூ நோ ஐ ஸ்லெப்ட் அ காய். ஒருத்தர் வந்து நான் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், என் லைன் வந்து கட் பண்ணான். ஓ ஸ்லாப்டா? டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். அவன் ஸ்லாப் வித்னு சொல்ல, ஸ்லாப் தி காய் சொல்ல, நீ ஸ்லாப் வித் தி காய். ஃபர்ஸ்ட் டே இல்ல நம்மள பெரிய சாதனை பேச. ஓ சார் முத நாளே பண்ணிட்டாரு. இது 7 வயசுல சக்சஸ். போர் வைத்தா ரஜினி கண் எடுப்பாரு. எஸ் அதுவும் பையனை அப்பயே டீச்சர். ஓ இது வந்து நியூ நியூ கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான், உங்களை நம்பினதே என் தப்பு. அவன் வந்து லைக் வி வாஸ் ஸ்டாண்டிங் இன் லைன், ஹி கட் தி லைன். ஓகே, அப்படியே மூவ் பேக், அப்படி தள்ளி விட்டான், பட்டுன்னு அரைஞ்சிட்டேன். எனக்கு பயம் இல்ல, அதுக்கு தான் சாம்பிள். அரைஞ்சிட மறுநாள் வந்து அவங்க அப்பா வந்து என்னை பார்த்துட்டு he didn't say anything, the father slapped me. father just slapped me. இன்னொருத்தன் வந்து உன் பையனை அரைஞ்சா நீ என்ன பண்ணுவ? நான் போய் பதிலுக்கு சண்டை போடுறேன். எங்க அப்பா என்ன பண்ணாரு தெரியுமா? இல்ல நீ என்ன பண்ணுவ? நான் என் பையனை நான் உனக்கு சொல்லி கொடுத்த ட்ரைனிங்லாம் என்ன தேய்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அரை கொடுத்துட்டு இப்போ யாரான்னு சொல்லுவேன். இந்த பிள்ளைக்காக வேலாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க. சரி, கிட்டத்தட்ட அப்படிதான் நடந்துச்சு. எங்க அப்பா கண்டுபிடிச்சு வீட்டுக்கு வந்து அந்த ஆள் வந்து எங்க அப்பாட்ட சொல்லிட்டு என் பையனை அடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு எங்க அப்பா என்ன மிதின்னு வச்சிருக்காரு. ஏன் மற்றவங்கிட்ட ஏன் சண்டை போட்டு என்ன அடின்னு அடிச்சுட்டு அப்போதான் முடிவு பண்ணேன் வயலன்ஸ். லைக் ஜெனரலி ஐ கெட் டேம் ஆங்கிரி, வயலன்ஸ் எதுவும் பண்ண முடியாது. நான் அந்த பையனை வந்து ரொம்ப நாள் தாக்கே பண்ணிட்டே இருந்தேன். இப்படாச்சும் மானத்தை வாங்கிருந்தேன். என்ன பட்டிருந்தல சுலாவ துட்டியா இல்ல யூபிஎஸ் இருக்குல்ல, அதாவது ஹியூமிலேஷன். நான் அந்த ஒரு யுத்து விட்டே வெளியே வரல. எப்படிலாம் ஒருத்தர் ரிவெஞ்ச் பண்ணலாம், டே அவனை பள்ளி வாங்குற நான் சொல்றேன் இப்ப வாடா அவன் ஓடும் சொல்லுவார் அவுத்து விட்டுருவோம். இல்ல 7 வயசுல அது கரெக்டா இருக்கும். இப்போ போனா என்னடா சப்பியா சொல்ற பாய்ஸ் படத்துலயே அவன் நானே பண்ணலான் இருந்தேன். செக்யூரிட்டி கார்டு அப்புறம் இன் யூபிஎஸ் so I ended up getting 4 A's 1 B. 4 A's 1 B தெரியுமா, எங்க அம்மா அப்பால என்னை கிவ் அப் பண்ணிட்டாங்க. என்ன ஏ வாங்க மாட்டேன்னு. நான் 4 A's 1 B சொல்லும் போதே நானே ஷாக் ஆயிட்டேன். ஏன் ரிசல்ட் சொல்லன்னு சொல்லிட்டு நானே போய் நின்று இருந்தேன். என் ஃப்ரெண்டு நீ தாண்டா போடா. சரி நான் போனேன். போயிட்டு நான் அப்படி எல்லாரும் பார்த்துட்டு என் டீச்சர் ஒன்று பார்த்துட்டு
அந்த கேள்வி வந்து எது like everyone had a tutor. she didn't give 2 people the tutor. She didn't give 3 people tutor, no. That means you get abang. So அந்த கிளாஸ்ல நீ தான் டாப். இல்ல 3 பேருக்கு தான் tutor வரல before that. Okay. ஏன் தெரியுமா? one was okay. Okay. இன்னொருத்த வந்து கால் உடஞ்சு போயிட்டு அவனால வர முடியல. இன்னொருத்தன் நான் என்னத்தர அவன் சொல்லி கொடுக்கல. எங்க அம்மா வந்து கேட்கற ஏன் கொடுக்கலன்னு. இவன் முட்டாள், இவன் பாஸ் பண்ண முடியாதுன்னு. அன்னைக்கு எடுத்துட்டு அந்த so I go for a zombie, right? The guy got 1A 2B or 2C or something. கிடைச்சிச்சு. அவங்க அப்பா வந்துட்டு அப்ப அந்த அப்பா பார்த்தேன். அப்பா வந்துட்டு congratulations சொன்னாரு. அவர்கிட்ட வாண்டியா என்கிட்ட குட் ஜாப் பாய்னு நாங்க அங்க what your son get நேட்டேன். அவர் சொன்னாரு but you did better than him, yeah. So you should learn how to slap your son better so he gets grow up better. சொல்லிட்டு நான் do you know I didn't let him form 3ல அதான் பண்ணேன், form 5ல அதான் பண்ணேன். form 5 நான் இங்க இருந்தேன் ஸ்ரம்மான்னு போய் அந்த ஆள்கிட்ட போய் பேசிட்டு வந்தேன். உன் மகன் என்ன வாங்கினான்னு எக்ஸாம் இங்க முடிச்சுட்டு அங்க போயிட்டு கேட்டேன் உன் மகன் என்ன வாங்கணும் இருக்கு. இன்னும் இருக்கு அந்த ஆளை பார்த்தேன்னு கேட்டேன் உன் பையன் என்ன பண்றான் இன்னும் வரைக்கும் விட்டல அர்த்தமாயிருந்தா ராஜா. பட் நம்மளுக்கு வந்து இந்த வாரம் வந்து காலர் இருக்காங்க. ஸோ காலர் யாருன்னு பாக்குற முன்னாடி பொண்ணா பையனான்னு பாத்துருமா? பொண்ணா இருந்தா நீ பேசுவ, பையனா இருந்தா நீ தான் பேசுவ. எப்படி இருந்தாலும் நீ தான் பேச போற. வணக்கம். பேசிக்கின்றது யாருன்னு தெரிகிறதா? சரி ப்ரோ சொல்லுங்க, உங்களுக்கு என்ன கதை இருக்கு இந்த வாரம்? பேர்ல கேட்டுக்கிறேன். பேர் சொல்லுங்க. பேரு வந்து அரவிந்த் ஃப்ரம் இப்போ. அப்போ என்னன்னா இது வந்து ஸ்டார்டிங் டைம். ஸோ ஸ்டார்டிங் டைம்ல வந்து ஸோ நம்மளுக்கெல்லாம் இருக்க ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்களே, போன்ல பேசிட்டு இங்கேயோ காணாம போயிடுவாங்க. என்ன போன் வச்சுட்டு காணாம போயிடுவாங்க. போன்ல பேசிட்டு இங்கேயோ நடந்து காணாம போயிடுவாங்க. வருவாங்க திருப்பியா? இல்ல ப்ரோ, எனக்கு அந்த மாதிரி ஃப்ரெண்ட் இல்ல, போன் எடுக்காம இருக்காங்க. ஓ ஓகே, அது வேற டிபார்ட்மெண்ட். அப்புறம் என்னாச்சுன்னா இது வந்து ஒன் டே இந்த டைம் வந்து ஹங்கிரி கோஸ் ஃபெஸ்டிவல் நடந்துச்சு. இந்த இஷ்யூ ஹங்கிரி கோஸ் ஃபெஸ்டிவல். ஸோ எஸ், இப்போ இவன் வந்து அப்போ போன்ல தொங்கிட்டு இங்கேயோ பேசிட்டு போனான். ஸோ நான் படிக்கிற பிளேஸ்ல வந்து கடால இருந்துச்சு. ஸோ அட் த பேக் ஆஃப் த ஸ்டடி ஏரியா வந்து ஒரு மேன்மேட் லேக் மாதிரி இருக்கும். ஸோ அங்க வந்து மை வார்டன் எவ்ரி நியூ ஃப்ரெஷ் என்ன சொல்லுவாங்கன்னா, டு நாட் கோ தேர் ஆஃப்டர் 8 PM சொல்லுவாங்க. யான்னு சொல்ல மாட்டாங்க, டோன்ட் கோ ஆஃப்டர் 8 PM. வார்டன் தமிழ் படத்துல அப்படிதான் சொல்லுவாங்க, வார்டன் பிடி மாஸ்டர். Don't go after 8 PM. அந்த வயசுல அப்படி சொன்னாதான் நம்ம போவோம். So ஆனா we don't really know much why he said don't go there. எனக்கு அதெல்லாம் கேட்க வந்து தப்பா கொஞ்சம் கிராஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆனா இது இப்போ நடக்குது. இல்ல இது வந்து கிட்டால நடக்குது. ஓகே எஸ், அதான் ஸ்டார்டிங் டைம்ல. ஓகே. ஸோ அப்போ என்னாச்சுன்னா இவன் ஒன் டே வந்து இவன் காண போயிட்டான் போன்ல பேசிட்டு. அப்போ மணி ஒரு ஆல்மோஸ்ட் 10ல that we want to go to mama shop and மார்க்கெட்லாம். அப்போ தேடுறோம் இவங்க கண்டுபிடிக்க முடியல இவங்க இருக்கானே. ஆஃப்டர் த we were like சரி you know what, நம்ம எதுக்கும் போயிட்டு அங்க பாப்போம்டா அந்த லேக் பின்னால அங்க இருப்பானே. we went there, we heard his voice talking on the foot. So அங்க அந்த லேக் வந்து எப்படின்னா, how to say this, அந்த U shape stairs இருக்குதுமா bro, like you can go down one side, come up the other side. Okay, so he was sitting in one corner and he was throwing stones while talking on the phone. So short stairs da, so when he threw the stones we can hear and the reflecting sound like hitting on something there. Okay. So we were calling him, he was like சரி வெயிட் பண்றேன் நான் போன்ல பேசிட்டு வரேன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்றோம் and we can hear him throwing stones. ஒரு கட்டம் வந்து he was continuously throwing stones but there was no sound, there was no any like reflecting hitting sound back. அந்த டக் 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 சத்தம் எதுவுமே இல்ல. அவன கழுத்து வீசுறான், கன் மிஷின் கன் வச்சு கண்டினியூ தோடு பண்றான். பெரிய the eagle is coming அப்போற ஆட்டு போடுற மாதிரி அவன் என்னத்தல பேசி இருக்கிறான். சத்தம் ரொம்ப வெறியா இருக்கு. சரி பரவாயில்ல, கிறிஸ்தான். அப்போ என்னாச்சுன்னா so அந்த டக் 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 the stone the sound we didn't hear anymore, like it's not hitting on anything. அப்போ we were like என்னடா ஒரு மண்ணுல ஏதோ தூக்கி போட்டானோ. அப்படி பேசுறப்பதான் he threw one stone and that stone actually came back like someone threw from the other side.
டன் 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 டன், டன் 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 டன். சித்தி கோபப்படுது. Imagine, I am God. Power இருக்குடா. So the stone came back. So stone came back and so we know for a fact and get no stand and it's all like more like concrete wall like that. So and only 5 person were there. So how the stone is coming back and சொல்லி they were like சரி வாடா நம்ம கிளம்பலாம், we better go out from here னு சொல்லி ஸ்டோன் எந்த டைரக்ஷன் ஸ்டாரே ஆத்து அந்த குட்டையை பார்த்தா அந்த லேக் பார்த்தா லேக் பார்த்துட்டு அங்க ஒரு வாக் பாத் இருக்கும். சோ அந்த வாக் பாத்ல அந்த ஸ்டேர்ஸ் all be there. So that's why he was sitting there and throwing stone. அங்க வீசினா ஆனா திருப்பி வருது. Yes, he was throwing the opposite side on the other staircase. அங்க இருந்து திருப்பி வருது. So what we did, okay சரி நம்ம கிளம்பலாம்னு சொல்லி இப்ப we were walking by அந்த போன்ல பேசுறோம்ல அவன் தான் guy E. அவன் வந்து he sleep and fell. So he sleep and fell and we all turn to him what happened பாக்குறோம். அவன் உளுந்து கிடக்குறான். சரி அவன் பக்கத்துல வந்து என்னமோ குட்டி உட்காந்துருக்கு, ஸ்குவாட் பண்ணி உட்காந்துருக்கு. But we saw like more like shadow figure like அங்க உட்காந்துச்சு. ஃபிகரோ. So yes, எந்த மோனே எல்லாருக்கும் அப்போதான் മനസ്സിലായി என்ன பழக்கம் இது. அப்பதான் தெரிஞ்சு ஒருவேளை இதனாலதான் ஆஃப்டர் 8 o'clock வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்களோன்னு சொல்லி சரி இந்த குட்டி பார்த்துட்டோம், ஃப்ரெண்டு வேற இருக்கான், அவன் எப்படி விட்டு போறதுன்னு சொல்லி நான் அவன்கிட்ட பீஸா இருக்கேன். நான் சொன்னேன் நான் என் பேரு அரவிந்த், அவன் பேரு அரவிந்த் தான். நான் சொல்லிட்டேன் அவன்கிட்ட, நீ என்னே பார்த்துட்டு வா, ஜஸ்ட் கம் அப், நம்ம ரூம்ல போயிட்டு பேசலாம், நீ வானே. He did not understand நம்ம என்ன சொல்றோன்னு, but he noticed we all was scared like we saw something. So சொல்லிட்டு இருக்க அவன் கேட்கல, நான் சொல்றது அவன் கேட்கல. அவன் என்ன பண்ணிட்டான்னா இப்போ என் ஆப்போசிட்னா பாயிண்ட் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட், அவன் அப்படி லெஃப்ட்ல டர்ன் பண்ணி பார்த்திருக்கான். லெஃப்ட்ல டர்ன் பண்ணி பிச்சுட்டு ஓடிட்டான் அவன் நம்மளால விட்டுட்டு. எத? ஓ அவன் ஓடி நம்மதான் சொல்லிருந்தா நானே கட்டிருப்பேன். அவன் ஓடுறது பார்த்து நம்மள ஓடிட்டோம். So we went to room, we கேட்டோம் என்னடா ஆச்சு, I know you saw something there but குட்டின்னு சொன்னியே பக்கத்துல ஒரு சாத்தான்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஒப்பே வந்து நம்ம 4 பேரை வந்து we saw like one shadow figure. ஆனா அவன் வந்து என்ன சொன்னான்னா he saw like one small girl அப்படி squat பண்ணி one like looking at him, we using one eye only, like அப்படி squat பண்ணி பாப்பாங்களே ஒரு 1.5 கண்ணை வச்சுட்டு. 1.5 கண்ணு வச்சுட்டா கண்ணு வேணும் சொல்லி 1.5 கண்ணா இல்ல ஒரு கண்ணா, ஓகே ஒன் ஐ ஓ ஸ்குவாட் பண்ணி பாப்பாங்களே. இது பார்த்து தான் என்னது தனுஷ் ஒத்த கண்ணால அது ஒத்த சொல்லலடா, ஒத்த கண்ணால பாப்படா சாவடிக்கிறீங்க. சொல்லுங்க. So அப்படி பார்த்தான், but we all never see that. So like சரி ஓகே பரவாயில்ல, you see already right, நம்ம அதை பேச வேணாம், we just drop the matter, it happened, நம்ம அங்க இருந்தோம், we just chill. But யாருக்கும் மாமா கடைக்கு போது மூட்டி போச்சு. ஓ இதுல பிளான் வரச்சா போயிடுச்சா? ச்சே மாமா கடைக்கு போற மூடு வேணும். ஆமாடா அப்படினா யார் நீ சொல்ற? எப்பனாலும் போடா. யார் நீ கூப்பிடும் போதெல்லாம் முதல்ல பிஸியா இருக்கேன்டா இன்னைக்கு, நீ மூட்லடா அதே கடைக்கு போயிட்டு இருக்க. நீங்க அதே கடைக்கு போறீங்களா? ஆமாடா கன்சிஸ்டன்ட்டா இருக்கும். வேற ஒரு மாமாக்கு போணும். நாங்க லாயலா இருக்கீங்க. ஆமா. What's wrong with being loyal? அந்த மாமா கடை கண்டராங்க இருக்கு சாப்பாடு. நல்லா இருக்குடா. நம்ம லைஃப்ல வந்து லாயல் தான் முக்கியம். கிட்ட போய்ட்டான் गाइस கதை गाइस. ஓ ஆமா சைலன்ஸ். பேசிக்கிட்டு இருக்க நாய்க்குட்டி இன்னும் சண்டை வருது. என்னாச்சு? ஓ அவன் சிரிக்கிறான் நாய்க்குட்டிக்கு. சிரிக்கிறேன். ஓகே சோ மாமா கடை மூட்டை போச்சு, இந்த கடைசியா மேகி தான் சாப்பிட்டோம். ஓகேலா சோ சரி we didn't want to talk about it. மாமா கடைக்கு இருக்கிற சாப்பாடே தான் வீட்ல சாப்பிட்டுருக்கேன். சோ அந்த டைம்ல எல்லாம் பேசி இருக்கப்ப one of the friend, இப்போ இவன் தான் guy B. ஓகே அந்த ஸ்டார்டிங் ஒரு கதை சொல்லலாம் ப்ரோ. அப்ப அந்த கதையில வந்து இப்போ I going to break it to 4 different stories. ஓகே வாவ். இது 4 different எல்லாம் ரிலேட்டடா வரும். சோ என்னாச்சுன்னா எல்லாம் பேசி இருக்கப்ப this guy B அவன் என்ன சொல்லுவானா, there's someone knocking on the door, go open the door. But we all didn't hear anyone knocking. Then I was like, இல்லையா யாரும் இல்லையா, இல்லடா there's someone knocking the door, trying to open the door.
இது ஸ்டோரி நம்பர் 1. இது வந்து ஸ்டோரி நம்பர் 2. ஓகே. ஸ்டோரி நம்பர் 1. நம்பர் 2. குட்டியோட கரெக்ட். ஓகே, ஸ்டோரி நம்பர் 2. ஓகே, ஸோ we were like யாரும் இல்லடா, nobody is knocking at all. நீ யாரும் சொல்றானே அவன் கடுப்பாயிட்டு நானே திறக்கிறேன்டான்னு சொல்லி அவன் கது திறந்து. ஸோ யூஸ்வலி ஹாஸ்டல் எல்லாம் டாம் ரூம்ல இருக்குமே, லைக் லாங் வாக் பாத் எல்லாம் இருக்கும்ல. அவன் கது திறந்து he was seeing left and right. ஆனா அவன் லெஃப்ட்ல பாக்குறப்ப அவன் ஜாம் ஆயிட்டான். He was not moving. So we were looking at காடியில ரொட்டி இருக்கா இப்படி மாத்துறது பட்டை எடுத்துறாங்க. அவன் அது எப்படி வச்சு அவன் அங்க திரும்பி பார்த்தான் சார், பட்டர் ஆயிட்டான். பிளான்டா பூசிட்டாங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க எல்லாம் படிச்சவா தானே? நம்மளும் அவனை பாக்குறோம், என்னடா அவன் அப்படி நிக்கிறானா, நான் கூப்பிடாடி யாரு வந்திருக்கான்னு அவன் ரெஸ்பாண்ட் கொடுக்கல. அப்ப அவன் ஏன் இப்படி இருக்கான்னு சொல்லி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் he started screaming. ஜாம் கட்டு போயிருச்சுங்க. He started screaming. அவனை போய் இழுக்க பார்த்தோம். அவன் suddenly he came in and slammed the door and ஒரு கோணல உட்காந்து என்னமோ பார்த்து பயந்த மாதிரி இருந்தான். அப்போ கேட்டோம் என்னடா ஆச்சுன்னு. அப்போ நான் போ கது திறந்து பார்த்தேன், யாரும் எதுவுமே இல்லை, நான் கது சாத்திட்டேன். கது சாத்திட்டு அவன்கிட்ட கேட்டேன் ஏன்டா என்ன ஆச்சுன்னு. அப்போ என்ன சொன்னானா, he asked me நீ ஏதாச்சும் பாத்தியா வேலையானே. சரி எதுவுமே பார்க்கலடா, கொசவங்க இருந்துச்சு, என்ன இருக்குன்னு. Then நான் சொன்னேன் இல்லடா. He opened the door and left sideல பார்த்தல அங்க வந்து like something was standing there, something tall was standing there. அப்படி பார்க்கறப்ப the thing start running towards him னு சொல்லி. So that's why he got scared and then he screamed. இருக்குதுங்க எதுக்கு வச்சப்ப இல்ல அது மைண்ட்ல வேற ஒரு சீன் ஓடிட்டு இருக்கு. என்ன சீன் ஓடிட்டு இருந்துச்சு? என்னது ஓடுனா அங்க பார்த்தா அங்க ஒரு பிளாக் பாஸ்கெட் பால் பிளேயர் விக்கிறான், பக்கத்துல டாலா என்ன சார் ஓடி அவன் ஹைட்ல பார்க்கும்போது எது நிற்கும் பார்த்துட்டேன் டாலான்னு பார்த்துட்டேன். மூணாவது கண்ணு கேட்டு மூணாவது கால் கேட்டிருக்கேன். ஐயோ டால்கோ லாங்கோ இப்படி திங்க் ஆகுதா? சரி அப்புறம் என்னாச்சுன்னா அவன் அப்படி சொன்னானா. ஸோ யூ லைக் ஓகே மேபி சம்திங் இஸ் மேபி இவன் ஏதாச்சும் பார்த்தானா இல்ல அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோரியில அந்த குட்டி பார்த்தோம்ல அது ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணதா அந்த மாதிரி ஒரு கான்ஃபியூஷன் ஓடுறப்ப யூ லைக் சரிதா இப்போ நம்ம யாரும் கால் பண்ண முடியாது, கால் பண்ணா யாரும் எடுக்க போறது நம்ம வார்டன்ல சொல்லி நம்ம நாளைக்கு எனிதிங் இஸ் டுமாரோ நம்ம இதை பத்தி பார்க்கலாம். சரின்னு சொல்லி அவன் ரொம்ப பயந்துட்டு இருந்தானே. ஸோ அப்போ இப்போ டைம் வந்து மேபி அரௌண்ட் ஒரு 12 PM. ஓகே, ஒரு 12 PM. இப்போ அந்த டைம்ல கவுண்டர் ஸ்ட்ரைக் ஃபேமஸ் இருந்துச்சுல, சொல்லலாம் கவுண்டர் ஸ்ட்ரைக் விளாண்டு ஒரு 2 o'clock ஸ்லாப் ரெடி. இப்போ கை சி இது வந்து செகண்ட் ஸ்டோரி. ஓகே கைசி என்ன சொன்னா நான் பாத்ரூம் போறேன்டானே. சரி போயிட்டு வாடானே. அது ஏன்டா சொல்லிட்டு போறானே. இல்லடா யாராச்சும் கூட வாங்கடானே. இல்ல போடா தனியா போ, பாத்ரூம் தானே பக்கத்துல தான் இருக்கு, ஜஸ்ட் கோனே. அவன் போனான் பாத்ரூம். அவன் போயிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அவன் ஓடி வரான் ரூம்க்கு. ஓடி வந்துட்டு அவன் என்ன சொல்றான்னா யாராச்சும் பாத்ரூம்க்கு வந்தீங்களானே. அவன் வந்து நீ பாத்ரூம் போறது ஏன் நம்ம வரணும், ஏன் என்ன சொல்றானே. அப்போ சொன்னா இல்லடா யாரும் விஸ்பர் பண்ணாங்க என் பேரை. வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்க போல இருக்கு. அப்பா நான் விஸ்பர் வரவனே எவ்வளவு நாளாச்சு இந்த கவுண்டர் போட்டு விஸ்வஸ் பண்ணாங்க. நான் சொன்னேன் சத்தம் கேட்டுச்சா இல்ல என் காது பின்னால கேட்டுச்சா, யாரும் என் பேரு விஸ்வஸ் பண்ணாங்கன்னு. என்ன நீ பாத்ரூம் கூட என்ன பேரு இவன் பேரு சொல்லலாம், என் பேரு சொல்லலாம். அவன் பேரு சுகு. அவன் அந்த மாதிரி டேய் திரும்பி வர்றான். போதா இல்லையா டென்ஷன் ஆயிடுச்சு போல இருக்கு. ஓகே
அப்புறம் கேட்டேன், சத்தம் வெளியே கேட்டுச்சு, உள்ளுக்கு கேட்டுச்சு. அதே பாத்ரூம்குள்ளே கேட்டுச்சுடா. நான் அப்படி தண்டாஸ் போயிட்டு இருந்தேன், அப்போ பேரு கேட்டுச்சு, சுகு சுகு. அப்போ அப்போ cannot be one of us. நம்ம ஏன் பாத்ரூம்குள்ள வந்து உன் பேரு கூப்பிடணும்னு. இல்லடா கிளியரா கேட்டுச்சு, சுகு சுகுன்னு. அப்போ அவன் கொஞ்சம் எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்கு, முக்கி கூப்பிடறானோ. அண்ணன் செக்ஸ் முள்ள இருக்க குணம் மாறக்குள்ள கிளம்பிருங்க. அப்ப நீ இப்பதான் பண்ணிக்கிட்டு இப்ப தெரியுது ஏன் செக்யூரிட்டி கார்டு வந்து அவன்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, ஏன் அவனை சுத்தி செக்யூரிட்டி கார்டுல அப்படி இருக்கீங்கன்னு. நீ என்னத்தை ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க? இல்லப்பா நீ என்னத்தை ஷூட் பண்ணி அடிக்கிற கான்டென்ட் என்ன இப்படி அடிச்சிட்டு இருந்த, இப்படி அடிக்கிற. அப்புறம் அவனும் சொல்ல ப்ரோ, அந்த ஹாஸ்டல்ல we have 4 floors. So top floorல வந்து out of 20 rooms ஒரு 3 rooms only occupied. அது one of it ours lah. So normally be empty. So அந்த டைம்ல பாத்ரூம் போறது வாய்ப்பே இல்லை, யாரும் போக மாட்டாங்க அந்த டைம்ல 12 o'clock. ஸோ அவன் வந்து இப்படி சொன்னா, நான் சுகு சுகுன்னு பேரு வாங்கிச்சா. நம்ம சரி ஓகே வீல ஓகே யூ நோ வாட், என்னமோ டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு, பட் வி cannot do anything now. கார்ட்காரன் போ சொன்னாக்கா அவன் நம்ப மாட்டான் நம்ம பேச்செல்லாம். ஸோ வாட் வி டு, நம்ம கொஞ்சம் அப்படியே ப்ரே பண்ணிட்டு நம்ம தூங்கிட்டு நம்ம டுமாரோ வி செட்டில் திஸ் ஆஃப் லாம் சொல்லி. ஸோ மணி ஒரு 12 o'clock all of us slept. So when all of us slept time, okay, இது third story finish ஆடி. இப்போ fourth story என்னன்னா, இப்போ வந்து கைடி வந்து மணி ஒரு 2 o'clock something. D for Daniel. அவன் வந்து he wants to go to washroom this time at 2 o'clock. Okay, so என்ன பண்ணிட்டானா, he don't want to go alone, so he woke up guy C கூட வாடா பாத்ரூம் போனோம் 2 o'clock in the morning னு சொல்லி. Yes. So அவங்க கூட போயிருக்கா. ஓகே, கைடி ஓட ஸ்டோரி தான் ஹைலைட். So they went to washroom போயிட்டு then after அவங்க பிசினஸ் முடிச்சு வந்துட்டாங்க. திருப்பியும் போய் ஒண்ணு போயிட்டு கைடி ரெண்டு பேரும் ஒண்ணா போனாங்க. இல்ல டி போனா சி வெளியே இருந்தான். தனுஷ்க்கு அது மாதிரி இருக்கு, டி போனா சி வெளியே இருந்தாமா. அவங்க பாத்ரூம் போயிட்டு திருப்பி ரூமுக்கு வந்துட்டாங்க. இப்போ கைடியோட ஸ்டோரி முடிஞ்சு. இப்போ now comes to me. என்ன ஆச்சுன்னா, they all go to washroom. all I didn't know சொல்லி. so மணி அந்த டைம்ல ஒரு 3:30 something தான். I wanted to go washroom and ஏஞ்ச பிறகுதான் அந்த ஸ்டோரி ஒன் அந்த குட்டி சொன்னால, அந்த குட்டி வந்து was sitting on guys A leg. லேக்ல உட்கார்ந்துருச்சா? இல்ல காய் ஏ ஓட லேக்ல உட்கார்ந்துருச்சு. அவன் தான் அந்த கல்லு தூக்கி லேக்ல உட்கார்ந்து ரைட் பண்ணிட்டு இருந்திருக்கு. மேபி ஆனா எனக்கு ஷேடோ தான் தெரிஞ்சு, அந்த ஷேடோ என்ன பண்ணிச்சுன்னு தெரியல. ஆனா அப்படி எப்படி லைக் விசோ அப்படி ஸ்குவாட் பண்ணி உட்காந்துச்சோ, ஸ்குவாட் பண்ணி உட்காந்துச்சோ அந்த மாதிரி ஸ்குவாட் பண்ணி உட்காந்துச்சு. ஸ்குவாட் பண்ணி லேக்ல உட்கார்ந்துருச்சா? அவன் தான் கல்லு தூக்கி விளையாண்டுட்டு இருந்தான். அது பேய். ஆக்சுவலி சின்ன பிள்ளை, 300 வயசாவது இருக்கும். சின்ன பிள்ளையா? சின்ன பிள்ளையா? சின்ன பிள்ளை தான் இருந்துச்சு, ஆனா வயசு தெரியல. So why was sitting on the guy's A leg because he's the one who was throwing the stones. அங்க உட்காந்துச்சு. நான் வந்து கத்து முடியாம என்ன பண்ண தெரியாம அப்படி சைலண்டா சத்தம் வராம கண்டிப்பா வந்துச்சு. So அப்போ அந்த டைம்ல டபுள் டெக்கர் பெட்னால so we can reach to the other friend who was sleeping at the below part of the bed. I was on top. அவனோட குட்டியா தான் இருக்கு, அதை ஏன் பாக்குற? நான் வந்து அந்த குட்டி பார்த்துக்கிட்டே இவனை எழுப்புறேன். I was trying to wake him up. எந்த குட்டியை பார்க்கறதுனா குட்டியை பார்க்க சொன்ன. இந்த குட்டி இல்லடா, தலைய தரடா.
Apo, I was waking up. The guy was sleeping under the bed, hoping he will not scream. அவன் எழுப்பி அவன் டக்குன்னு ஒரு கத்துறான் பாத்தீங்களேன். அவன் கத்த ஆரம்பிச்சான். ஐயோ சம்பந்தமே இல்லாம அந்த பயத்துல வந்துருச்சு சம்திங் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவன் கத்துறது பாரு. அப்ப எனக்கு என்ன நடந்திருக்கோன்னு தெரியும். குட்டின்னு சொல்லி குட்டியை போய் ஊட்டி தெரியாது என்ன பண்ணிருக்க நீ? அவன் கத்த ஆரம்பிச்சிட்டேன், நான் கத்த ஆரம்பிச்சிட்டேன் அந்த பயத்துல. அப்போ பிகாஸ் he scream and I scream, the thing went too fast. எப்படின்னா அந்த குட்டியா கவுண்டர் தெரியல. It's like dash and flew towards us. அந்த குட்டி வந்து சைலண்டா அங்க உட்காந்துச்சுல. இவன் கத்துறதுனால நானும் கத்துன பிறகு the thing up like dash and flew towards us. Okay. When it came towards us, blackout. Yeah, blackout. I went blackout. Appo what happened? I woke up when I heard someone was knocking the door. Vidijichu. Morning day. Pizza delivery. ஏப்பா செகண்ட் ரவுண்டா? மீண்டுமா பீஸா பிடிங்க, கதவு சாத்துறானா? சரி சார் நீங்க வெளியே இருந்தா கதவு சாத்துறா. பீஸா காசு இருங்க சார், கேஷா நாங்க வேற மாதிரி. நம்ம ஒரு டீ கதை சொன்னேன்ல, அவ்வளவுதான். பாத்ரூம் போனாங்களே. ஓகே, சோ நான் ஏஞ்சி இப்போ கதவு திறந்து அவன் உள்ளுக்கு வந்துட்டு he woke up Gaisi and started scolding him. என்ன ஸ்கோல் பண்றான்னா, அவன் என்ன சொன்னானா, நான் உன்னை நேத்து என் கூட பாத்ரூம்க்கு வர சொன்னல, நீ ஏன்டா என்ன தனியா விட்டுட்டு போனேன்னு. யார் சொல்றது? கைசி சொல்றது? கைடி சொல்றானா? கைடி சொல்றது. கைடி called Gaisi to the washroom to follow him. அப்போ the next day after I opened the door, Gaidi came in, woke up Gaisi and started scolding him. என்னன்னா, நான் உன்னை நேத்து என் கூட வர சொன்னேன், நீ ஏன்டா என்ன தனியா விட்டுட்டு போனேன்னு. Gaisi என்ன சொன்னானா, உன்னை இங்கடா தனியா விட்டுட்டு போன, நீ தான்டா என்ன கூட்டிட்டு வந்த ரூம்க்கு திருப்பியோனே. அப்போ கைடி சொன்ன என்ன சொன்னா, இல்லடா நான் பாத்ரூம்ல இருந்தேன், நான் வெளியே வந்து பார்த்தேன் நீ அங்க இல்ல. So I came back to the room. room lockல இருக்கு. ஏன் சுவர் நீ அவுத்தனே? அப்போ கைடி சொன்னா, நான் ரூம்க்கு திருப்பி வந்த ரூம் லாக்ல இருந்துச்சு. நீ ரூம் லாக் பண்ணிட்ட. I was knocking the door, nobody came and opened the door. When I go sleep in a different room. So PC was like confused. இல்லடா நீ தான்டா என் கூட வந்த, நீ வந்தனாலதான் நானும் உன் கூட ரூம்க்கு வந்துட்டு we came to room and slept after that. அப்போ இச்சாது சொல்ல முடியாது, ஒரு மெத்த தான். ஓகே, ஒரே மெத்த மேலே கீழே இல்ல, ஒரே கட்டில். கட்டில். எஸ், கட்டில் இல்ல மெத்த தான், கட்டில் இல்ல. அது ஒரு ஆர்கியூமெண்ட் ஒண்ணுச்சு. Gaisi saying what is, Gaidi is the one called him together the room. ஆனா Gaidi என்ன சொல்றான்னா, நான் பாத்ரூம்ல இருக்கேன், நான் வெளிய வந்து பாக்குறேன் நீ இல்லன்னு. என்ன இல்ல, நான் உன்னை பாத்ரூம் கூட்டி போனேன், நீ ஏன்டா என்ன ரூம் கூட்டி போன? டேய், உன்னை பாத்ரூம் தான கூட்டி போனேன், நீ எதுக்குடா என்ன ரூம் கூட்டி போன மறுபடியும்? ஒரே ஆளு ரெண்டு இடத்துல கூப்பிட்டுருக்கான். அவன் கூப்பிட்டு நீ ஏன்டா போற? நீ தான்டா கூப்பிட்ட. அதான்டா அவன் கூப்பிட்டா. அவன் என்ன யாரா? நீ தான்டா. வாழைப்பழ கதை மாதிரி தான் இருக்கு. சரி, அப்புறம் என்ன ஆச்சு? இப்போ நம்ம நேரம் வார்டனுக்கு கால் பண்ணணும். வார்டனுக்கு கால் பண்ணி நான் சொன்னேன் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா, வார்டன் என்ன சொன்னா, கப்பகி பிளாக் சொன்னேன். ஓகே, யூ வெயிட், I'll bring someone and come now. And come now. கப்பகி பிளாக் சொன்னா சாய் மரிஸ் கரா. I come now. Okay, pusing belakang. Apa cikgu? Buka seluar. Apa cikgu? ஐயோ. அப்போ அவன் வந்து ஹிப்ரோ bomo என்கே. இதுக்குதான் அவ்வளவு
இதுக்குதான் பின்னால இருக்கிறது. இன்னும் தண்ணி திரிக்குது. என்ன வேணும்? கார்டு தானே. இதுக்கு ஏன் பின்னால போகணும்? அந்த மூதியை வந்தா காட்டதான் கேட்குமா? ஸ்வைப் பண்றீங்களா சார்? ஒரு 2000 only. ஒன் டைம் ஆஃபர், பொங்கல் ஆஃபர். பேக்கேஜ் பிரைஸ் இருக்கு. 6 மாசம் வேணுமா உங்களுக்கு 3 மாசம் வேணுமா? 6 மாசம் எடுத்தீங்கன்னா இந்த 6 மாசம் 3 மாசம் எடுத்தீங்கன்னா 3 மாசம் எடுக்கும் போது இருக்கு. ஒரே மாதிரி என்னமோ சொன்னேன். அப்புறம் ஒரு போமோ வந்தான். போமோ வந்து அந்த சந்திரமுகி சாமியார் வரல அந்த மாதிரி ஒரு வைப் கொடுத்தாரு. என்னது? சந்திரமுகி சாமியார் மாதிரி வந்து வைப் கொடுத்தாரு. அந்த மாதிரி எந்த சாமி? 2 மானோபாலா இருந்தாரு, இன்னொருத்தர் இருந்தாரு. யாரு? அந்த இருக்கு இங்க இன்னமும் அவரு என்ன வைப் கொடுத்தாரா? என்ன சிக்கிட்டு வைப் கொடுத்தாரா? நாங்க வைப் கொடுத்து அப்புறம் வந்தாங்க பைக்ல ஏறி எங்க அந்த பேய் தேவா வாரா சிட்டுக்கு நிக்கிதா பைத்தியங்களா பேய் வந்துட்டு பேய் கூப்பிடறான். போச்சுடா, லைட் போச்சுடா. room have other friends were sitting, they were talking the stories. அப்போ போமோ ரூம்குள்ள வந்துட்டு எல்லாரும் பார்த்துட்டு என்ன சொன்னா, ஓகே these 5 stays here, rest, leave and go out. அந்த 5 பேர்னா நம்ம 5 பேரு. ஓகே, அந்த 5 பேரு. So all leave and we were like, சரி மேபி நம்ம வார்டன் சொல்லியிருப்பாங்க கதை போல இருக்கு. அப்போ அவன் he asked all the 5 to go out. என் வார்டன் அந்த போமோ நம்ம 5 பேர் ரூம்ல இருந்தோம். கதவு சாத்துறாங்க. கதவு சாத்துனாங்க. கதவு சாத்தன சரி, நீ அந்த 5 பேர் இருந்தீங்க. போமோ உங்களை உள்ளுக்கு இருக்காரு. போமோ வந்து 6வது ஆளு. போமோ வார்டன் அப்போ 5 of us. அப்போ 7 பேர் ஒரு ரூம்ல இருக்கீங்க. இப்ப குட்டி ஒரு ரூம்ல இருக்கோம். போமோ என்ன பண்ணிட்டாருன்னா, you are sitting there, you are just looking around the room and looking at 5 of us. அப்போ அவன் என்ன சொன்னானா, ஓகே you have 5 things here now. 5 things. ஆமா, 5 ஜாமா இருக்கு. எங்களுக்கு தெரியுது. அங்க 1 2 3 இது 5 things இருக்கு. ஆனா 4 is harmless. அது is not going to harm you. Only 1 பாய்க்க முடியாது சார். 4 அதுதான் அந்த காய்ஸ்யா. 4 வந்து harmless, 1 வந்து danger. ஐயோ எப்படி பாஞ்சிரோங்க அது. ஆனகோண்டா அது ஒருத்த மட்டும் இப்படி பார்த்துட்டு இருக்கான் சாமியார. அவன் பார்த்தாதான் பயங்கரமா இருக்கு. டம்மி பீஸ் பாபா. So we were looking at each other lah, what he's trying to tell and சொல்லி, then he said what is I will show you all சொல்லுது. He brought 10 candles. 10 candles. அப்போ he turn off the fan, close the curtain all and everything. 10 candles மேசல வச்சிட்டு he light up. And then he told what is 5 candles will turn off now. அதே மாதிரி 5 candles turn off. Another 5 more was turn on. அது என்னன்னா 5 candles turned off, other 5 turned on. பாத்தீங்கன்னா இங்க டர்ன் ஆஃப் தான் அங்க சட்டெல்லாம் கண்டுருக்கான். டர்ன் ஆன் குட்டி 5 குட்டி இங்கதான் இருக்கு. I'll be honest, this show is really getting into a gay show. போன எபிசோட்ல கே ஷோவாவே மாறிக்கிட்டு இருக்கு. சொல்லுங்க. ஒருவேளை அதனால சொல்லுவேனா சொன்னானோ சரி. அப்புறம் so 5 candles already turned off, the other 5 more was still on. So இப்போ எப்படி யோசிச்சாலும் maybe wind came from somewhere, that's why it blowed off, but blowed off everything over, only 5 went off. Okay, wait, so who got blowed off? இல்ல 5 candle blowed off. 5 candle blowed off. Then he said what is okay. Then he asked us what happened, so we start telling the story and everything. Appo what he said what is okay, and நம்ம 4 பேரு why we experienced those things. He said yeah, and the starting like guy one, he was throwing stone, right? He go and disturb, because on the Hungry Ghost Festival he disturbed something that was not happy. அது உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கு. எவன்டா அந்த கண்ணாடி? So பரதேசி சாப்பிட்டு தெரியல. So that one wants to attack guy A.
One and then guy A. Anna, it was trying to find source to come into the room. But it could not come in because நம்ம prayers எல்லாம் போன சொல்லி it could not come in the room. And each one of us had that experience. And the guy B saw something at the staircase. Someone, the guy C whisper. And guy okay, right? Okay. Each அப்போ பொம்மை என்ன சொன்னா each one of you must have experienced this before you come here to study. படிக்கிறதுக்கு முன்னே அது experience. Yeah. All of us realized, yes, before we were friends, before we become friends and studied here, all of us, when last time go for family holiday or something like that, each one of us have experienced in the guy B வந்து சொன்னால he saw something standing at the corner, அது அப்படியே ஓடி வந்து அவரோட பழைய வீட்டுல வந்து something was not happy in the house னு சொல்லி அவன் அந்த மாதிரி hall உட்காரப்ப he saw something in the kitchen, ran towards and come to him. அவனுக்கு guy C வந்து went to washroom time, the whispering sound அவனுக்கு ஆரேனார நடந்திருக்கு. பாத்ரூம்ல நைட் போறப்ப someone whispering his name trying to disturb you, அது அவனுக்கு நடந்திருக்கு. guy D வந்து family கூட holiday போய் something like that happened to his cousin, which the cousin thought it was him and brought and walked together, but actually there was nothing else. Like Bunyan took your form அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, something like that happened to guy D. So it used all of your fear to try to get into the room, but it could not get because நம்ம தான் ரூம்க்கு போயிட்டு சாத்துறோமே. So you guys all experienced this before you guys come to study? Correct. We all experienced it. I saw the kutti seat on my friend's lake, right? I saw that on my cousin in Genting. வெளியே விட்டதை உள்ளு கொண்டு வந்தேன். Yes. Guy C came in. அதான் அந்த argument ஓடுச்சு. Guy C said, நான் பாத்ரூம்ல இருந்தேன், நீ ஏன் விட்டுட்டு போனேன்னு. Then Guy C was like, நீ தான் என் கூட வந்த. Guy C கூட்டிட்டு வந்த ரூம்க்கு. So when came in the room onida, it's actually he brought in the kutti that you saw at the kutte there. குட்டில இருந்து குட்டி கூட்டிட்டான். Yes. You saw that. Okay. So அப்போ அந்த ஒரு எபிசோட்ல மது சொல்லுவாங்க தெரியுமா, அந்த பிளாஸ்டிக் பாட்டில் ஊதி கூட போனாங்களே, something like that is what the Bomo did. Okay, so he did for all of us the same thing except guy A mattum he brought and went. So he called each of you to the room and blowed in the bottle, is it? He did with prayers, just like how Madhubalan said, you have to bend down, don't see left, right, you listen anymore. Exactly that. He said, if you hear anything or whatever, just make don't know until I'll tell you so. திரும்பி பார்க்க கூடாது, எல்லாம் அங்க திரும்புங்கடா, ஒரு பையலா வரணும். என்ன வேணும் உனக்கு? And we all, the four of us, we didn't really experience anything about hearing name or calling whatever because he said it's harmless. And அவனுக்கு மட்டும் when the Bomo was trying to catch the guy, he was reacting because he can see someone is touching his neck. அது the Bomo தான். Someone is calling. So அவன் மட்டும் the Bomo brought him and went to the... என்ன பண்ணீங்க? சத்தம் போடக்கூடாது. Next day he came back. நான் கேட்டேன் அவன்கிட்ட என்னடா ஆச்சுன்னு. இதை தெரியலடா, அவன் கூட்டிட்டு போனா அவன் படுக்க சொன்னா என்னமோ ப்ளோ பண்ணி எடுக்கிறேன்னு சொன்னா எங்க ஊதுறான் ஊதுறான் கடைசில எப்படி ஒரு ஃப்ளோல சொல்றது. ஓகே, படுக்க சொன்னா he put one leaf on my forehead. He gave me a drink. அப்போ என்னமோ ப்ரே பண்ணிட்டு இருந்தா, நான் தூங்கிட்டேன். இதான் நடந்துச்சு. நம்மளும் அப்படிதான் நினைச்சோம். ஆனா சாமி அப்போ the Bomo working up and say you're fine, you can leave now. அப்போ கேட்டா வேலை முடிச்சு கிளம்பு அடுத்தது. I already took it out from you, it's in the bottle now. அப்ப உறிஞ்சிட்டான் பையன், உறிஞ்சிட்டான். என்ன வெள்ளையா இருக்கு, இதுதான் அந்த குட்டி. உனக்குள்ள குட்டி இங்க வெளியே இருக்கு. உண்மையாலே குட்டி தான், மைக்ரோஸ்கோப்ல தான் பார்க்க முடியும். அப்போ அவனும் திருப்பி வந்துட்டு அப்போ வார்டர் ரூம்க்கு வந்து he spoke to all of us. யூரா தட்டு பில்லில பாசி க்ளோன்னு சொல்லிட்டு நம்மள வெளியாயிட்டோம். எல்லாருக்கும் ஹாப்பி எண்டிங். anyway thank you so much அரவிந்த், கதையை ஷேர் பண்ணதுக்கு. வர நம்ம காலர் கதெல்லாம் வந்து நல்லா இருந்தா கூட நம்ம தானே கொஞ்சம் கேயா மாத்திட்டு இருக்கிறோம். நம்ம கேயா மாத்தலடா, கேயா மாறிக்கிட்டு இருக்குமா? எச்சி நம்பல, கதை அப்படி மாறி இல்ல, நம்ம மாத்தல, அவன் தான் மாத்திக்கிட்டு இருக்கிறான். ஆமாவா? டேய் லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிருச்சு. நீ சிங்கிளா இருக்குன்னு தெரியும், ஆனா இந்த மாதிரி இருப்பேன். actually you get the most DMs from guys, right?
இல்ல அது யூஸ் டு பழகிருச்சானே அது இல்ல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது தானா பழகிடும். they say if gay men come after you, they are very attractive actually. அதான் பட் I don't know nowadays I think I'm not attractive anymore. இப்போ girls தான் வராங்க. ஏய் என்ன குறுகுறுன்னு பாக்குற? ஆக்சுவலி நான் வந்து ஒரு கதை படித்தேன். இது வந்து ஈப்போவில் நடந்த ஒரு கதை. ஈப்போ நடந்த ஒரு கதை. ஆனால் இது வந்து ஒரு 80s நடந்து அதுக்கப்புறம் ஆஃப்டர் இஃபெக்ட் வந்து 90s நடந்துக்கிட்டு இருக்குல்ல. ஆனால் இப்போ அதோட இஃபெக்ட் இருக்கான்னு தெரில. ஸோ என்ன நடந்திருக்குன்னா ரெட்ரோவான கதைனா 80s ரெட்ரோ கதை இப்படி வச்சிருப்பாரு. ஸோ பஸ் டிரைவர் அவர் பேர் வந்து பட்டேன். அவர் வந்து பட்டேன். ஸோ பட்டேன் வந்து இவர் வந்து அவரோட வேலையே வந்து இந்த சின்ன பிள்ளைங்களை போய் பஸ்ல ஏத்திட்டு ஸ்கூல் வேலையை பற்றி சின்ன பிள்ளைங்களை வச்சு ஒரு மாதிரியா இருக்கு. அப்ரண்ட்லி கேள்விப்பட்ட வரைக்கும் இவர் வந்து he is a very quiet person. ரொம்ப பேச மாட்டார். அவர் வந்து and he looks very strict. அப்படி ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. என்ன மாதிரிலாம் quiet strict சொல்றது வாட்டர் வெட்டி ஸ்ட்ரிக்ட் என்ன மாதிரிலாம் இல்ல நீ ஸ்ட்ரிக்ட் தான். ஆனா நீ சிரிச்சிடுவ. அவர் வந்து அப்படி செய்ய மாட்டாரு. அப்படி நான் சிரிக்க மாட்டேன். நான் சீரியஸா வந்து நீங்க தான் சிரிக்கிறீங்க. நான் இப்பவுமே சீரியஸா தான் பேசிக்கிறேன். மாமா கோவம் வந்துருச்சு. ஏன்னா சீரியஸா தான் சிரிப்பா இருக்கு. ஸோ அவர் வந்து ஒரு நாள் வந்து என்ன இந்த சின்ன பிள்ளை வந்து ஏத்திருக்காரு. இந்த சின்ன பிள்ளை பேர் வந்து ஆலியா. ஓகே. ஸோ வந்து ஆலியா பாட்டு இல்லடா, அது பேர் ஆலியா. ஸோ ஒரு ஒன் ஆஃப் த டே அந்த பிள்ளைய வந்து ஸ்கூல் அந்த பஸ் ஏறிடுச்சு. ஆனால் வீட்டுக்கு வரும்போது அந்த அந்த பிள்ளை தான் பஸ்ல இல்லை. ஓகே. ஸோ எங்க அவங்க அம்மா அப்பா கேட்டிருக்காங்க எங்க இந்த பிள்ளை ஸ்கூல் படிச்சு முடிச்சுட்டு வரப்ப இல்லை படிச்சு முடியப்ப அந்த பிள்ளை அந்த பஸ்ல ஏறல. ஸோ இவங்க வந்து இல்லை நாங்கள் வந்து எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கிளம்பிட்டாங்க, நோ அந்த ஸ்கூல், இந்த பிள்ளையை காணோன்னு. ஓகே. இந்த கீழே அந்த பிள்ளைய அவன் ஹெட் கவுண்ட் பண்ணி பிள்ளை இல்லை. ஸோ என்னாச்சு தென் பிகாஸ் அது வந்து ஒரு கம்பம் அது. ஸோ எல்லாருமே அந்த விஷயம் பரவுறதுனால எல்லாம் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கள் ஸ்கூலு அப்புறம் டீச்சர்ஸு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கும் போது என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்னா அந்த பஸ்ஸில் ஏறுறாங்களே அவங்க கிட்ட கேட்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த பிள்ளை ஏறிச்சு பஸ்ஸில், நாங்கள் தான் பார்த்தோன்னே. இந்த பிள்ளை எப்படின்னா பஸ் ஏறிட்டு அதோட சீட் எப்படின்னா பின்னால கார்னரில் தான் போய் உட்காராது. அண்ட் ஷீ டோன்ட் டாக் டு எல்லாரும் பேசாது. அதுவாக தான் இருக்கும். பஸ்ஸிலே கார்னர் சீட்டு, பஸ்ஸிலே பின்னால போய் உட்காந்துரும் யார்கிட்ட பேசுறது. ஸோ கேட்கும் போது இல்லை இவங்க வந்து பஸ் ஏறிட்டாங்க நாங்கள் பார்த்தோம் பட் தெரில. ஆனால் அவளோட அந்த வீட்டுக்கு போகும்போது அவள் இறங்கல அதை. ஸோ பிரின்சிபல் இதெல்லாம் சர்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 3-4 days ஆச்சு. 3-4 days ஆச்சு. போய் அந்த டிரைவர்கிட்டே கேட்டிருக்காங்க. டிரைவர் சொன்னால் எனக்கு தெரியல, நான் ஏற்றும் போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸை தான் ஏறினாங்க. ஸோ கீழே வந்து அவனோட பஸ் வந்து ஃபுல்ல. ஸோ அவனுக்கு ஃபுல்னா ஓகே எல்லாம் இருக்காங்க அந்த மாதிரி தான் வந்து அவன் வந்து நினச்சிட்டான். ஸோ 3-4 days ஆச்சு. இந்த பிள்ளையை வந்து காணோம். அப்புறம் ரிப்போர்ட்லாம் பண்ணிட்டாங்க. என்னது ரிப்போர்ட்லாம் பண்ணிட்டாங்க. காணோம் இப்போ லிட்டரலி அவள் காணோவ. ஓகே ஷீ இஸ் மிஸ்ஸிங்னு வந்து அந்த ஒரு டாக் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. எங்கேயும் காண போயிட்டா இல்லை எங்கேயாச்சும் சீலா பண்ணி எங்கேயாச்சும் நடுவில் நிப்பாட்டி இறங்கிட்டாலாம் அந்த மாதிரிலாம் தேடுவோம். நியர்பாய் எங்கேயாச்சும் போய் தேடுவோம், காட்டில் தேடுவோம் அந்த மாதிரின்னு. ஒரு 4th or 5th day வந்து அந்த பஸ் டிரைவர் வந்து அன்னைக்கு வரல காலைல பிள்ளைங்களை ஏற்றுறதுக்கு. ஓகே. என்னடா பஸ் டிரைவர் ஏற்றலன்னு சொன்னோன்னே அப்புறம் போய் சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. அவன் நேராக பஸ் டிரைவர் வீட்டுக்கு போகும்போது அவன் வீடு வந்து வாஸ் எம்டி. வீட்டில் வந்து எதுவுமே இல்லை. லைக் அது வந்து வீடு தான் பட் there's no one there. ஒரு abandoned வீடு மாதிரி வச்சுக்கேன். அந்த மாதிரி பேக் அப் தி பிளேஸ்லாம் எம்டி பஸ்ஸும் காணோம். என்னடான்னு சொல்லிட்டு தென் இப்போ அந்த சர்ச் ஓடிட்டு இருக்கு. போலீஸ்லாம் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் வீட்டிலேருந்து ஒரு 10 kilometers தள்ளி, ஏன்னா அந்த 10 kilometer அந்த ஏரியா சுற்றியே வந்து காடு ஏரியா. 10 kilometer தள்ளி they saw his bus. அவன் பஸ்ஸு வந்து ஒரு அந்த என்ன சொல்லுவாங்க அந்த ஒரு கிளீஃபில் வந்து அது அப்படியே உளுந்து அங்கே மாட்டி தொங்கிட்டு இருக்கு. ஸோ கிளீஃபில் தொங்கி இருக்கு. என்ன பஸ் இங்கே இருக்குன்னு சொல்லி அவன் என்ன பண்ணாங்க ரெஸ்கியூலாம் போய் அந்த பஸ்ஸை இழுத்துருக்காங்க. he was in the bus. அவன் என்னன்னா அந்த பஸ் உளுந்து ஒரு 3-4 நாள் ஆச்சு. அந்த பஸ் உளுந்து அவன் இறந்துட்டான். அவன் அந்த பஸ் உளுந்து அவன் இறந்துட்டான். he died. அவன் எடுக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா அவன் வந்து அந்த ஸ்டேரிங்கை பிடிச்சிட்டு his eyes was அப்படி திறந்து அவன் பயத்திலே தான் அவன் அப்படி இறந்துருக்கான்.
ஸோ இறந்தவொடனே கீழே வந்து இறந்துட்டாலாம். என்னடா இப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து வெளியே எடுக்கிறாங்க. வெளியே எடுத்தோடனே அவன் அந்த பஸ்ஸுக்குள்ள வந்து இந்த ஆலியான்னு பொண்ணு காண போச்சுல, அவளோட பேக் இருந்திருக்கு. பேக் வாஸ் இந்த பஸ். காண போன இதெல்லாம் நடக்குது. காண போனதுக்கு அப்புறம் இந்த காண போனதுக்கு அப்புறம் தான் இந்த டிரைவர் இறந்துருக்கான். அந்த பஸ் உளுந்து இவனை அந்த பஸ் தூக்கி சர்ச் பண்ணும்போது அந்த பஸ்ஸில் வந்து இவன் பேக் இருந்திருக்கு. பட் தேர் வாஸ் நோ அதர் ஸ்டூடெண்ட்ஸ். வேற எந்த ஸ்டூடெண்ட்ஸும் இல்லை, இவன் மட்டும் தான், இவளோட பேக் மட்டும் தான் இருந்திருக்கு. இப்போ என்ன ஆச்சுன்னா அவனோட பாடியை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இவளோட பாடி வந்து கடைசி வரை கண்டுபிடிக்கல. அவளுக்கு இருந்த ஒரே அடையாளம் வந்து இவளோட ஹேண்ட்பேக் தான். ஸோ ஹேண்ட்பேக் ஸ்கூல் பேக் தான். ஸோ ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ் ஸோ என்னன்னா பீப்புள் வில் ஆல்வேஸ் சே, எப்போ பார்த்தாலுமே வந்து அந்த கிளீஃப் அவங்க வந்து தாண்ட போது எல்லாமே வந்து தே வில் ஆல்வேஸ் சி ஸ்கூல் கிட் ஸ்டாண்டிங் தேர். ஆனால் எப்படின்னா அந்த ஸ்கூல் கிட் வந்து ஒன் லுக் அட் த ரோட், இட் லுக் அந்த கிளீஃபை கீழே பார்த்துட்டு அப்படி நிற்குமா, அது கீழே பார்த்து நிற்குமா. அண்ட் தென் நிறைய இன்சிடென்ட் வந்து என்ன அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, பஸ் இருக்கும், அந்த பஸ் அந்த ரோடை அப்படியே தாண்டும் போது அந்த டிரைவர் அவன் தான் கண்ணாடி பின்னால் இருந்து அவன் பார்க்கலாம்ல, அவன் வந்து அடிக்கடி அவன் சொல்லுவானா அந்த ஏரியா தாண்டும் போது எல்லாமே வந்து ஹி வில் சி ஒரு சின்ன பிள்ளை வந்து பின்னால் சீட்டில் வந்து உட்காந்துருக்கும். உட்காந்து அந்த அந்த கொஞ்ச நேரம் சேர்ந்து அது அப்படியே மறைஞ்சிடும். there was once ஒரு பஸ் டிரைவர் வந்து இவன் வந்து ஸ்கூல் பஸ் டிரைவர் தான். பிள்ளைங்கள்லாம் விட்டுட்டு அவன் அந்த மக்ரேப் டைமில் தான் வீட்டுக்கு போயிருக்கான். மக்ரேப் டைமில் வீட்டுக்கு போகும்போது அவன் கரெக்டாக அந்த கிளிஃபில் வரும்போது இந்த பஸ் ஸ்டாப். என்னடா பஸ் நின்றுச்சுன்னு. ஓகே, பஸ்ஸு வந்து கதவு திறக்கணும்னா அந்த டிரைவர் பட்டன் தட்டினா தான் கதவு திறக்கும். ஓகே, எல்லாம் திறக்காது. கரெக்டாக அந்த கிளிஃபில் வந்து அவன் நின்று அந்த பஸ் நின்றுச்சு. என்னன்னு சொல்லிட்டு அவன் செக் பண்ணிட்டு இருக்கான். பின்னால் கதவு மட்டும் பஸ்ன்னு அப்படி திறந்துச்சு. பேக் டோர். ஸோ பின்னால் கதவு மட்டும் திறந்துச்சு. திஸ் இஸ் வாட் ஹி ஹர்ட். ஹி சேட், அவன் பார்த்தானா கதவு திறக்கிறது தெரியுது, பட் ஹி குடன்ட் சி யாருமே உள்ள வராங்க, யாருமே இல்லை. ஆனால் ஹி சேட் ஹி ஃபெல்ட் ஃபுட் ஸ்டெப்ஸ். யாரும் அந்த பஸ்ஸில் ஏறி டக்கு 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 டக்குன்னு கரெக்டாக வந்து அவன் பக்கத்தில் வந்துட்டு அவங்ககிட்ட சொன்னாங்கண்ணா, பாங் லேட் ஆகுது, சீக்கிரமா என்னை போய் விடுங்க, இல்லை அம்மா தேடுவாங்க. ஒரு சின்ன பிள்ளை வந்து அவன்கிட்ட பேசி வாய்ஸ் மட்டும் கேட்குது. வாய்ஸ் மட்டும். ஸோ அது சார் அப்படியே உளுந்தடிச்சு அப்படி பறந்துட்டாரு. அதுக்கப்புறம் பஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இது இந்த கதையை வந்து அவன் அந்த ஸ்கூலுக்கிட்டே அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் பார்த்தே இருங்க அந்த மாதிரின்னு சொல்லி. ஆஃப்டர் ஃபியூ இன்சிடென்ட்ஸ் மற்ற பஸ் டிரைவருக்கும் இதே தான் நடந்திருக்கு. லைக் கரெக்டாக வந்து போவாங்க அந்த பாதை அந்த கிளீஃபில் தாண்டும் போதுலாம் இது நடக்கும். ஆனால் பஸ் நிற்காது. ஜஸ்ட் அந்த கிளீஃபில் போகும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக பின்னாலுக்கு திறந்துடும். இவன் வந்து திறக்க மாட்டான். பின்னாக்கள் திறக்கும், யாரோ பஸ்ஸில் ஏறுவாங்க, உட்காருவாங்க, பார்ப்பாங்க. சில இன்சிடென்ட்ல வந்து தே கேன் சி சம்ஒன் உட்காந்துருக்காங்க அந்த மாதிரின்னு. ஸோ அவங்க என்ன வார்ன் பண்ணுவாங்கன்னா, நீ அந்த ஏரியா நீ தாண்டுறனா பஸ்ஸு வந்து கதவு பின்னால் திறந்துச்சுன்னா தே சேட் ஹாங்க் 3 times. டோன்ட் லுக் அட் த மிரர், டோன்ட் ரெஸ்பாண்ட். யார் உங்ககிட்ட பேசுகிறான்னு யார் ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் அப்பரண்ட்லி அது வந்து அந்த சின்ன பிள்ளை சோலான்னு அவங்களுக்கு தெரியலையா. பட் வாட் தே அஸ்யூம் இஸ் தேர் சம்திங் தட் அந்த யார் அந்த அந்த கிளீஃபில் தாண்டுறாங்களோ அவங்கள அந்த கிளீஃப் தள்ளணும்னு ஒரு எண்ணத்தில் தான் அது மேலே ஏறுது. ஸோ டோன்ட் ரெஸ்பாண்ட் டு தட். ஸோ வாட் ஹேப்பன் டு ஒரிஜினேட் தி கேர்ள்? அவ வந்து கடைசி வரைக்கும் இதுதான் அந்த இன்சிடென்ட் இது நடந்துச்சு. ஸோ ஆனால் என்னன்னு ஆனா ஐம் கியூரியஸ், இது எந்த பார்ட் ஆஃப் ஈப்போ? என்னன்னா அது ஈப்போ தான் போடுது. இது ஸ்பெசிஃபிக்காக சொல்ல, ஏன்னா இது 80s நடக்கிறதுனால. ஸோ ஐ டோன்ட் நோ, அது வந்து காடு ஏரியா ரொம்ப கிளீஃபா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அது எக்ஸாக்டா எந்த இடம் கியூரியஸ் லைக் how did the girl went missing? அது ஒன்று தான். பட் என்னன்னா அந்த கேர்ள் மிஸ்ஸிங், பட் ஃபியூ டேஸ் கழிச்சு இந்த டிரைவரும் வந்து எனக்கு இன்னும் நடந்திருக்கும் நினைக்கிறேன். கேர்ள் மிஸ் ஆயிருக்கு. கேர்ள் வந்து like okay, you don't school bus na you don't carry one student, right? You carry multiple students, right? So அந்த கேர்ள் ஏறி பச்சா அந்த கேர்ள் வந்து நீ நேர ஸ்கூல் போனா இங்க இறங்கி இருக்காத. ஆமா, என்னது she wouldn't have dropped anywhere, right? அது ஒன்னு அந்த கேர்ள் ஏறவே இல்ல. Okay, they imagine this girl got maybe the coming up itself, it wasn't like it wasn't her coming up. Maybe something else. ஏன்னா இவ அன்னைக்கு அவ பஸ் ஏறலன்னு சொன்னாங்களே, அவ பஸ் ஏறலன்னு டிரைவர் கிளைம் பண்ணா ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொன்னாங்க. சர்டன் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பஸ் they saw her வீட்டுக்கு போகும்போது அவ பஸ்ல இருந்திருந்தான்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. இல்ல அவ பஸ்ல தான் இருந்திருக்கானு. அவ வந்து அன்னைக்கு பஸ் ஏறி இருக்கா, ஆனா வீட்டுக்கு போல. இப்போ நான் எப்படி இந்த கதையை நான் வந்து ரிலேட் பண்றேன்னா, இவ பஸ் ஏறி இருக்கா,
ஆனால் வீட்டுக்கு போகல. ஒரு 4 days கழிச்சு பஸ் டிரைவர் இறந்துட்டான். ஸோ எனக்கு என்ன தெரியுமா தோணுது, மேபி திஸ் கேர்ள் would have had a special relationship with the bus. It was like அப்பா மாதிரி பார்த்துருக்கோம். ஓகே. So maybe somebody killed the girl in the cliff and she wants them to go looking for her body. ஸோ அங்கே தள்ளி விட்டு போய் பாருங்கன்னு சொல்லியிருக்கோம். மேபி இருக்கலாம். கொஞ்ச நேரத்தில் டபுள் மீனிங் யோசிச்சிங்களா எல்லாரும்? அவ்வளோ மூளை குழம்பி கிடக்குதுங்க. நான் வெயிட் பண்ணிருந்தேன். டேய் முதல்ல உன் கண்ணு தான்டா பார்த்தேன். இல்லை பட் அது அந்த மாதிரி யோசிச்சா maybe her body is actually in the cliff. Still in the cliff lah. And she asking the bus drivers because maybe the bus driver is bus is where she felt safe. ஆனா அவன் இறந்துருக்கான். அவனும் உள்ள கிடக்குறேன் போ. ஒருவேளை அவன் அந்த பொண்ணு காப்பாத்து போய் அவன் இறந்துட்டானோ. பட் என்னன்னா அவன் பாடியை எடுக்கும்போது அது வந்து 3 நாள் ஆச்சு அவன் பாடி அங்கே கறந்து. பட் அவன் ஸ்டேரிங்கை பிடிச்சிட்டு கண்ணு திறந்துட்டு தான் அவன் இருந்தான். அப்படி தான் அவன் பாடியை கண்டுபிடிச்சாங்க. And her bag was in the bag. நீ அப்படி இருந்தனா that means right, if you grip something you had like that, right, most likely you had a seizure or heart attack. ஓ ஆமா, நீ ஷாக்ல இருந்திருக்குன்னு அர்த்தம். நீ சீசர் இருக்கும்போது நீ ஏதாச்சும் பிடிச்சிட்டான்னு ரொம்ப கிரிப்பா பிடிச்சிருவ. இழுப்பு வந்துட்டான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். மேபில அந்த மாதிரி கூட இருக்கலாம். பட் ஆனா நீ சொல்ற தியரி இட் மேக்ஸ் சென்ஸ். மேபி அவ இறந்துருக்கலாம். அங்க நீ வந்து எங்க பாடியை பாருங்க அங்கதான் இருக்கு. பிகாஸ் திஸ் இஸ் கிளிஃப். எக்ஸாக்ட்டா ஈப்போல எந்த இடம்னு எனக்கு தெரியல. அப்படி யாராச்சும் நீங்க இந்த கதை கேட்டிருந்தீங்கன்னா மேபி ஈப்போல இருக்கவங்க கதை நிறைய கேட்டிருப்பாங்க. மேபி if they know that. நீ ஈப்போ தானே? ஆனா எனக்கு இந்த கதை நான் கேட்டது இல்ல. ஆனா நான் வந்து ஒரு கதை கேட்டேன். இது வந்து ஒரு லவ் ஸ்டோரின்னு சொல்லலாம். பேசிக்கலி இது வந்து a boy, he grew up obese. ஓகே. ஸோ அவன் ஒபீஸா இருக்கிற கால வந்து இட்ஸ் நாட் பிகாஸ் அவன் ரொம்ப சாப்பிட்றனால தான் இல்லை. இட்ஸ் ஜெனட்டிக்லி லைக் வாட் பிக் போன். ஓகே. ஸோ அவன் வந்து கொஞ்சம் சாட்டில் பார்க்கறதுக்கு தடியாக தான் இருப்பான். ஆனால் ஷார்ட் சமோ. Okay. So when you short guy who's big size, generally they look like a ball. So அவன் சின்ன வயசுல இருந்து எந்த பொண்ணுங்க அவன் வந்து பேசாதுங்க. They always tease him, they always make fun of him. You know how நீ வந்து கேர்ள்ஸை பற்றி குண்டுன்னு சொல்ல முடியாது, ஆனால் பையங்களை பார்த்து கேர்ள்ஸ் குண்டுன்னு கூப்பிடலாம். அது அவங்களுக்கு க்யூட்டாக இருக்கும்ல? இல்லை அது அவங்களுக்கு க்யூட்டாக இருக்கும். நீ வந்து ஒரு பொண்ணு வந்து குண்டா இருக்கிற பொண்ணு பிடிக்கலன்னு நீ சொன்னா உன்னை வந்து திட்டுவாங்க. ஆனால் அந்த பிள்ளை வந்து குண்டா இருக்கிற பையனை பிடிக்கலன்னு சொன்னிச்சுன்னா அந்த பொண்ணு ஓகே. ஸோ ஜெனரலி தட்ஸ் ஆல்சோ திஸ் பாய் இஸ் பின் ரிடிகுலர் ஆல் இஸ் லைஃப். பொண்ணுங்க உன்னை பார்த்து டீஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க, பையங்களும் உன்னை டீஸ் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இவன் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா he come from a very small town, so everyone teases him. அவனோட பேர் வந்து குண்டு பாய். ஓகே. So குண்டு பாய்ன்னு சொல்றது. குண்டு பாய் what happened was once he 18 or 19 he left the town and he went to the city to work. So when he went to work, அப்பயும் இந்த கொஞ்சம் தடி ஆயிட்டான். he just looks damn fat. கேட்டா அவன் வந்து அவனே ஒரு அப்பார்ட்மெண்ட் பிடிச்சி அவனே தரான். ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா போயிட்டு வேலை செஞ்சுட்டு திருப்பி வந்துடுவான். போயிட்டு வேலை செஞ்சு திருப்பி வந்துடுவான். ஒரு நாள் வந்து அங்கே வந்து இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது there was a girl around his age, I think. Was like doing something and then he decided to help the girl. So on the girl help பண்ணும்போது he helped the girl and the girl like ஆனால் யார்கிட்ட பேசல. He just helped the girl and he just chow. Okay. So what happened was this girl like noticed who he is, and this girl is like very pretty girl. When I say pretty, right, she's not like she can easily be an ad model girl. ஆனா இந்த மாதிரி ஒரு low cost apartment அந்த மாதிரி தான் இருக்கான். ஏன்னா வந்து you know, so this girl started interacting with this guy, but this guy will never talk. Okay. But this girl made an effort to talk to him every day. So after a few days this girl started talking. What happened was this girl was like, oh, this fella is really cute lah. அவன் வந்து பார்க்கறது தான் சப்பியாக இருக்கான், ஃபைட்டாக இருக்கான், அது பிடிச்சிருக்கு போல இருக்கு. பிடிச்சிட்டு இவன் வந்து அந்த பொண்ணோட வந்து she asked him out for a date. Oh wow, இது எப்படி அது எப்படி திமிங்கலோ? Because this guy is very shy. இவன் வந்து யார்கிட்ட பேச மாட்டான். ஸோ அந்த பொண்ணுக்கு இவனும் நம்மள கலாய்க்கிறாங்க. So he went on a date and this girl basically told him like she likes him and everything, but she said like நீ எனக்கு அது பண்ணி இது பண்ணுன்னு. Okay. So basically like நீ இது பண்ண அது பண்ணு சொல்லிட்டு அவன் வந்து இது பண்ண அது பண்ணு என்ன பண்ணு, நீ வந்து எனக்கு டேட்டு கூட்டிட்டு போ, சாப்பாடு காசு கட்டு, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இவனும் நம்ம மேல ஒரு பொண்ணு இன்ட்ரெஸ்டா இருக்கு சொல்லிட்டு இவனும் பண்ண இருப்பான். அது மேக் யூஸ் பண்ணிக்கிதானே கிட்டத்தக்கல இட்ஸ் டீச்சிங் ஹிம் ஹவ் டு டேட். ஓகே நீ மேக் யூஸ்ன்னு சொல்லலாம், அது கியூட்டா கூட நீ பார்க்கலாம். ஓகே அது மோஸ்ட் நீ இப்படியே பார்க்க போறேன்னு. ஏன்னா இவன் எதுவும் பொண்ணு பேச தெரியாதுல்ல, திடீர்னு வந்தா அந்த பொண்ணு
நீ எனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் தெரியுமா, கல் தரது கூட ஃப்ளார் வாங்கி கூட, அந்த மாதிரி பேசிக் ஒரு கப்பல் எப்படி இருக்குமோ அதை சொல்லி கொடுத்துருந்துருக்கு. சொல்லி கூட இவன் ஆஃபீஸில் வந்துருப்போம். ஆஃபீஸில் எல்லாரும் டீ உனக்கு அப்புறம் இந்த மாதிரி பொண்ணு கிடைச்சிச்சு. ஐ வுடன்ட் சே ஹீஸ் லைக் டேம் பிக் சைஸ் பார்க்குறக்கே உனக்கு. ஆனால் இவனுக்கு வந்து ஒரு லைக் தீன் மாடல் லுக்கிங் கேர்ள் கிடைச்சிருக்கு. ஸோ பார்த்துட்டு எப்பறம் அவனுக்கு கிடச்சி இப்படி அவர் வந்து அவர் சும்மா ஏற்ற சொல்ல. Then apparently the co-workers all found out they both are together. எல்லாருக்கும் மண்டைக்கு மேலே ஏறிச்சு இவன் எப்படி வந்து இந்த பொண்ணோட இருக்கான்னு. சந்தோஷமா இருக்கிறது பிடிக்காது. அதான் அவன் அப்படி இல்லை, பேசிக்கலி அவன் அப்படி இருக்கிறவன் இப்போ இந்த மாதிரி பொண்ணு கிடைச்சிச்சுன்னு உட்காந்துருந்தாங்க. ஆஃப்டர் லைக் 3 months they started noticing something. இவன் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஃபிட் ஆகிறான். லைக் அவன் உடம்பு இழக்கிறான், கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு வச்சுக்கான். பட் ஹீஸ் நாட் ஒர்க்கிங் அவுட். He just started like losing weight. அப்புறம் பார்த்துட்டு அவன் டாக்டர்கிட்டலாம் போய் பார்த்துருக்கான். வெயிட் எங்கேயிருந்து போகிறது எனக்கு தெரியும். ஸோ லைக் யூனோ பேசிக்கலி அவர் கார்டியோ ராத்திரி பண்ணிருக்காரு. எவ்வளோ ஒர்க் அவுட் அந்த பொண்ணு சந்தோஷமா இருந்திருக்கு. ஸோ இவன் கோ ஒர்க்கர்ஸ்லாம் பார்த்து இவன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு இந்த கோ ஒர்க்கர்ஸ் ஸ்டார்டட் ஃபாலோயிங் ஹிம் அரவுண்ட். இவன் எங்கே போயிருக்கான் என்ன பண்ணுறான்னு போயிருக்காரு. இவன் போயிருக்கான். இந்த பொண்ணு வந்து வேலைக்கு போயிடும். இவன் லஞ்ச் அப்போ வந்து சில நேரத்தில் வந்து வெளியேறுவான். But at this time also, why the co-workers started following him is because he started losing weight. This fellow started looking very good. திரும்ப சில பேர் குண்டா இருந்துட்டு இழைச்சிட்டாங்கன்னா ரொம்ப அழகாயிரு. Have you seen it? Like they become very good looking. Suddenly they become very attractive. So you பார்த்துட்டு like he started attracting the girls in the office. Started liking him. Because he started looking very handsome suddenly. So பார்த்துட்டு weight loss பண்ண அவரு நம்மளும் ஒரு ஆள் தான் சொல்லி இவங்கெல்லாம் கடுப்பாயிட்டாங்க. இவன் போயிட்டு லஞ்ச் போய் இங்கே எங்கே போகிறான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஏன்னா லஞ்ச் வந்து ஆஃபீஸில் சாப்பிட மாட்டானா. பொண்ணு டேட் வந்து ஆஃபீஸ்லேயே சாப்பிட மாட்டார் பையன். இவர் இங்கே போயிடுவார். டெய்லி சாப்பிட்றாரு. ஸோ லஞ்சுக்கு அப்போ வந்து அவன் வந்து போயிருக்கான். ஹி வாஸ் ஆன் அ லஞ்ச் டேட் வித் another girl. நாட் அந்த ஆட் கேர்ள். அந்த கேர்ள் பட் ஷீ இஸ் வே மோர் ஓல்டர். லைக் ஒரு 10-15 years 20 years ஓல்டராக இருக்கும். அவங்களும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஓகே ஓகே பார்த்துட்டு இவங்களாம் டேய் ஒரு பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம், இதில் ஒன்று சின்னதோ பெருசோ கிடைக்கிறது சொல்லிட்டு he basically had a hot milf lah. So he's dating a hot milf and she also like touching him, like talking to him. It's not they're talking now, it's like very flirty and talking. இப்போல்லாம் பார்த்துட்டு பேசிட்டு இருக்கான். இவங்க வந்து சரி இவனுக்கு அந்த பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு they took pictures all. Then they went and saw the girl, the model girl, and then told her, boyfriend என்னெல்லாம் பண்ணுறான்னு சொல்ல மாட்டாங்களா? எல்லாரும் ஆஃபீஸ்லாம் பரவிட்டாங்க இவன் சீட் பண்ணுறான்னு, இவன் என்ன பண்ணுறான்னு. அந்த பிள்ளை பார்த்துட்டு இல்லை அது எங்கள் அம்மா. யோ பாத்தியா இவன மாதிரி வீட்டுக்கு ஒரு பிள்ளை இல்ல ஊருக்கு ஒரு பிள்ளை இருந்தாவே மழை ஹொட்டோன்னு கொட்டி ஊர் செழிச்சு போகும்டா. அம்மாவையும் வச்சிருக்க அம்மா. எங்கள் அம்மா என்ன சொல்லிடுறேன், இவங்கள பார்த்துட்டு அம்மாவா அம்மாட்ட எங்கள் அம்மாட்ட அவன் ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பான். அவன் ஃப்ரெண்ட்லியாக இல்லையே, கொஞ்சம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி இருக்க. ஸோ பட் தென் தி லெஃப்ட் இட். ஸோ எவ்ரிஒன் வுட் சே இவன் விட்டு கடுப்பாயிட்டு இந்த ஆஃபீஸர் என்னடா எப்படா உனக்கு மட்டும் கிடைக்கிது. அவன் சொல்கிறான் அவன் எதுவும் பேசலை, அவன் வெயிட் லாஸ் பண்ணிட்டான்ல. ஹி வாஸ் ஸ்டில் லூசிங் வெயிட். பட் he came to a point, this was going on for a year, he came to a point where he started looking very skinny. ரொம்ப ஓவரால் ஆயிட்டு பண்ணா லைக் இன்னும் லைக் சீக்லியான மாதிரி. சீக் ஆகிற மாதிரி பார்த்தானா என்ன ஆச்சுன்னு தெரில. ஸோ இவன் அந்த டே ஏதாச்சும் ஐயோ ஓகே என்ன எவ்ரிதிங்லாம் கேட்கும்போது ஜஸ்ட் டிடன்ட் ஆன்சர். அவன் ரொம்ப டயர்ட் ஆகிட்டான். ஆஃபீஸ் வரும்போது ரொம்ப டயர்டாக இருப்பான், ஏதாச்சும் போவான். But the girl all is very excited to see him, but just like when he sees the mother and the daughter, he's so like energy வந்த மாதிரி இருப்பான். ஆனால் மற்றவங்க ரொம்ப அப்படியே செத்து பண்ண மாதிரி கோழி மாதிரி இருப்பான். ஸோ இப்படி பண்ணி இருக்கும்போது ஆஃப்டர் while went missing. went missing. co-workersலாம் வந்துட்டு இங்கே போயிருக்கான்னு போயிட்டு அவனை போய் தேடி இருக்காங்க. தேடி இருக்கும்போது அவன் வந்து அவன் அப்பா மேலேருந்து செத்து போயிட்டான். he was dead. எங்க அவன் அப்பா மேல 3-4 days. அப்ப அந்த கேர்ள் so 3-4 days he was dead, right? He's not there anymore, right? அவன் வந்து அப்படின்னு ஆனால் எப்படி தம்மா இருக்கான், சுருங்கி போயிருக்கான். ஓகே சுருங்கிட்டே இருப்பேன். ஸோ அப்பரண்ட்லி இவன் போய் கேட்டிருக்கும் போது
அந்த பொண்ணும் அந்த மதரும் அங்கதான் தங்கியிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு ஆளி தங்குனதுல இருந்து சொல்லியிருக்காங்க நெய்பர்ஸ்லாம். ஸோ தே லைக் they never seen someone like that. பட் அவன் பொண்ணு வேலை செஞ்ச இடத்துல போய் இந்த பொண்ணு எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இந்த பொண்ணு இங்க வேலை செஞ்சதே இல்லையே. Then you remember they took pictures of the mother. Okay. So they went to saw the pictures again. You can't really see the mother. It's like the picture looks very blurry with the mother in. ஆனா அந்த girl பார்க்க முடியும். The girl all like look very blurry. So they were like, what? So there's urban legends apparently. Then this fellows all found out is Japan or urban legend. Japan urban legend where that Mohini சொல்லுவாங்க. Mohini. So basically the mother and daughter were like vampires. They were sucking his soul out. They were using him to gain their beauty. So அவன் குண்டா இருந்திருக்கான்ல, அவனோட சோல் இப்படி எடுத்துட்டு டெய்லி வந்து they've been sucking him out. They sucked him out dry. பையன் வாழ்ந்திருக்கான் நல்லா. வாழ்ந்தா அப்படிதான் வாழ்ந்தான்னு சொல்லியிருப்பான். ஆனா பையன் செத்துட்டான். இப்பதான் சாவணும். செத்துட்டான். அப்ப அது 2 பேரும் காணோம். Apparently they said once you அந்த மோயினிட்ட நீ வந்து like அவங்க லெஜண்ட் படி once you fall in love with that Mohini, like you cannot resist them. It's like தெரியுமா mother daughter kingன்னு இருக்கும்ல அந்த மாதிரி. So the mother daughter were taking turns with him. அப்படிதான் லெஜண்ட் சொல்றாங்களா, ஆனா அதுக்கு ப்ரூஃப் எதுவும் இல்லை. ஏன் கோவத்துல பாக்குறியா இல்ல இதுல பாக்குறியா? வெறுப்புல பாக்குறியா? ஏன் உனக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கியா? நீ இந்த மாதிரி சிச்சுவேஷன் உனக்கு வச்சு என்ன பண்ணுவ? ஆனா டெய்லி மெலிஞ்சிட்டு போற. பக்கத்துல ஒரு டேங்க் புரோட்டீன் ஷேக் வச்சுக்கோதான். No, no matter, like, apparently the thing is no matter apparently see அவன் வந்து அவளோட ஃபேட் ஆகிறதுனால he's big bone, you know. Okay. His bone also started shrinking. அந்த அளவு. உள்ள போன் மேர கூட இன்னைக்கு ஒரு பிடி போன் மேர இருக்கு. நம்மளுக்கு வந்து இந்த வாரம் வந்து டாஸா மாட்டல, இந்த மாசத்துல இருந்து டாஸ்அப் இருக்கு, காதல இருக்கு, டாவியூ இருக்கு. அண்ட் ஆல்சோ கிறிஸ் வந்து இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் அவர் வந்து சண்டை போடுறான், பேய்கோட எல்லாம் சண்டை போடுறான். சண்டை போடல, அவன் சண்டை போடுற வீடியோ இருக்கு. இப்பதே புரிச்சு அவன் முதல் கதை வந்து அவன் வீடியோக்கு ட்ரெய்லர் அவன் சப்டெல்லாம் ப்ரோமோ பண்ணியிருக்கான். மத்தியா இந்த ஆங்கிள் நான் யோசிக்காம போயிட்டேனே. ஆமா ஆக்சுவலி. ஸோ உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே நேரத்தில் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் பிகாஸ் 35,000ல இருந்து அடுத்த லைவ் ஷோ நடக்குது. ஆமாவா? And this live you expect it to be big and கொஞ்சம் கிராண்டா. அக்ஷயா தாரேனால வைப்போமா? அக்ஷயா தாரேனா இந்த மாதிரி வர மாட்டான். O2 ஸ்டேடியம்ல வைப்போமா? O2 ஸ்டேடியம் இங்க இருக்கு. அது வெம்பிலில. ஆனா நீ நம்ப மாட்டேங்கற, நீ பாரு கூட்டம் வரும். Thank you so much for supporting us all this while. I know இந்த ஒரு 6 மாசம் தாண்டிடுச்சு. 6 மாசம் இந்த வருஷத்துல 6 மாசம் என் கூட இருந்திருக்கீங்க. இன்னொரு 6 மாசம் இருங்க. 35,000 அடிச்சோன்னே நாங்க பெருசா பண்ணலான்னு இருக்கோம். So don't forget to subscribe. Don't forget to share this with your friends and family. And முக்கியமா உங்க கதை இருந்துச்சுன்னா லிங்க்ல சப்மிட் பண்ணுங்க. நாங்க உங்களை பார்ப்போம். நிறைய பேர் வந்து ஸ்கூல் கதை, சின்ன வயசு கதை சொல்றீங்க. ஆமா, அது கேட்டு it's not like we don't want to pick you. It's just like small ஸ்கூல்ல இருக்கிற கதை வந்து நாங்க நிறைய பேசிட்டோம். So we want someone who is working and we want someone more mature stories, more with life experience. என்ன கேக்குறவங்களுக்கும் கொஞ்சம் என்ன சொல்றாங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்கூல் கதை கேட்டு அதே என்ன ஸ்கூல்ல இந்த சட்டம் கடிச்சு அந்த சட்டம் கடிச்சு அப்புறம் வந்து அது என்ன பேர் ஹிஸ்டரியா வந்துருச்சு. அந்த ரொம்ப காமனா இருக்கனால எங்களுக்கு ஃபீட்பேக் எப்படி வரும்னா, இல்ல ஏன் கொஞ்சம் பெட்டரான கதையை சூஸ் பண்ணுங்க, பெட்டர். பட் வர கதைலாம் இப்படிதான் இருக்கு. we understand நீங்க எல்லாம் இருக்கு. ஆனா why we sometimes we don't pick because the stories are very similar to one another. ஆமா. நம்ம ஏன் ஒரு பேய் பிடிச்ச ஆளை கொண்டு வந்து டாஸ்அப்ல கெஸ்டா கூட்டிருக்கோம். நம்ம கொண்டு வந்துட்டோம். ஒருத்திய யாரு? அனிதா பர்மாத்தா. சரி இல்ல, ஆமா பேய் பிடிச்சிட்டு இருக்கும் போதே பேய் பேசிட்டு இருந்துச்சுன்னா பேய் அதுகிட்ட கதை கேட்கலாம்ல. நீ என்ன மூட்ல இருக்குன்னு என்னாலே தெரியும். அப்ப இந்த எபிசோட் யூடியூப்ல வராது, XXL தான் வரும். With that being said, thank you so much for watching. My name is Jeevan. I'm Davi Punan. And I'm Krish. We'll see you in the next one. Ciao.